ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தமிழ் வேதாகம பாடசாலைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் வழக்கத்தின்படியே ஒரு வேத வசனத்தை வாசித்து நாம் இன்றைக்கான வகுப்புக்கான செய்திக்குள்ள உள்ள போகலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிறதான அத்தனை விஷயங்களையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நாம் எதை கேட்டாலும் அதை கர்த்தருடைய சன்னிதானத்திலே ஆராய்ந்து பார்த்து வேத வசனங்களுக்கு ஒத்து இருக்கிறதா என்பதை பார்த்து ஆராய்ந்து பார்த்து ஜெபித்து முடிவெடுக்க வேண்டும். மூளை அறிவினாலே எதையும் நாம் முடிவு செய்து விடக்கூடாது. சில வேளைகளிலே நம்முடைய அறிவுக்கு ஏற்புடையதாக சில விஷயங்கள் இருக்கலாம். சில வேளையில் சில விஷயங்கள் அறிவுக்கு ஏற்புடையதாக இல்லாமலும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாம் ஜெபித்து முடிவுகளை எடுக்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். இந்த உலக பிரகாரமாக எந்த முடிவுகளையும் நாம் எடுத்துவிட முடியாது. நாம் ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரிய உலகத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான அந்த அறிவை வைத்து தேவ ஞானத்தை வைத்து முடிவெடுத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும். எனவே இந்த வசனத்தை நீங்கள் கருத்தில் கொண்டு அதன்படி எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக வருங்காலவியல் என்கிறதான தலைப்பில் சிருஷ்டிப்பில் மனிதனும் அவனுடைய எதிர்காலமும் என்கிறதான அந்த ரீதியில வகுப்புகளை நாம் பார்த்து வருகிறோம். எஸ்கட்டாலஜியா இல்லையா, ஆரம்ப கிளாஸ் எல்லாமே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு வகுப்பு. சிருஷ்டிப்பில் மனிதனும் அவனுடைய எதிர்காலம். ஏன் மனிதனை தேவன் சிருஷ்டித்தார், அவனுக்கான எதிர்காலம் என்ன, அவனுடைய முடிவு என்ன என்பதையெல்லாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆதி ஆகமத்தில் எப்படி அந்த தேவனுடைய திட்டம் இருந்தது, அதே போல் லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். அந்த 7 பண்டிகைகளுக்கும் தேவனுடைய திட்டத்திற்கும் மனிதனுக்கான அந்த செயல்பாட்டுக்குமான தொடர்புகள் எல்லாம் நாம் தொடர்ச்சியாக பார்த்து வந்தோம். அப்படியே அதை நம்ம முடிச்சுட்டு இப்போ புதிய ஒரு செக்மெண்ட்டுக்குள்ளே நம்ம போகிறோம். வருங்காலவியலினுடைய அடுத்த செக்மெண்ட்டுக்கு நம்ம போகிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னால், எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், தானியேலின் 70வது வாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. 70th week ஆஃப் டேனியல். தானியேல் புஸ்தகத்தை வாசிக்காத கிறிஸ்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. நீங்களும் பலமுறை வாசித்திருப்பீங்க. இந்த புஸ்தகத்தினுடைய அல்டிமேட் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய உட்கருத்தில் ஒரு அல்டிமேட் கருத்து ஒரு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 70வது வாரம் தான். 70 வாரம் அதை படிச்சிருப்பீங்க. அதில் 70வது வாரம், இந்த 70th week ஆஃப் டேனியல், அதற்கும் கிறிஸ்தவத்திற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. முக்கியமான விஷயம். தானியேல் புஸ்தகத்தில் இருக்கிறதான அந்த கடாக்கள், அப்புறம் கொம்பு, 1 கொம்பு, 2 கொம்பு, 3 கொம்பு, 4 கொம்பு அப்படிலாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு, கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 70th week ஆஃப் டேனியல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய தரிசனங்கள் இருக்கிறது இல்லையா, தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. நிறைய பேர் கனவு கண்டு தானியேல் கிட்ட வந்து அதற்கான விளக்கம் கேட்டதையும், அதே போல் தேவதூதன் தானியேலுக்கு அவன் கண்டதான தரிசனங்களுக்கு விளக்கம் சொன்னதையும் தானியேல் புஸ்தகத்தில் பார்க்க முடியும். அதுதான் இந்த புஸ்தகத்தினுடைய முக்கியத்துவம். அப்படின்னா சொப்பனங்களையும் தரிசனங்களையும் வியாக்கியானப்படுத்துவது. மற்றவர்கள் கண்ட சொப்பனங்களையும் தரிசனங்களையும் தானியேல் வியாக்கியானம் பண்ணினான். தானியேல் கண்டதான சொப்பனங்களையும் தரிசனங்களையும் தேவதூதன் வந்து வியாக்கியானம் செய்தான். இதுதான் இந்த புஸ்தகத்தினுடைய அல்டிமேட் செய்தியாக இருக்கும். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த தானியேலின் 70வது வாரம். இதை பார்க்கறதுக்கு முன்னால் சில முக்கியமான விஷயங்களை நாம் பார்த்து சென்றால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு விசுவாசிக்கிறேன். என்ன அப்படின்னா, வேதாகம தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். நம்முடைய வேதாகமத்தில் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு 66 புஸ்தகத்தில் வேதாகம தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் அப்படின்னு பல பகுதிகளை நாம் வைத்திருக்கிறோம். அதாவது யூதர்கள் தங்களுடைய வேதாகமத்தை டோரா, நெவியும், கேத்துவீம் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. டோரான்றது முதல் 5 புஸ்தகம், அப்புறம் நெவியும் அப்படின்றது தீர்க்க தரிசன புஸ்தகம், கேத்துவீம் அப்படின்றது ஒரு உரைநடை, கவிதை நடை பாடல்கள் எல்லாம், அதாவது சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி போன்ற புஸ்தகங்கள்லாம் ஒரு கவிதை நடையில், உரைநடை வடிவில் இருக்கிறதான புஸ்தகங்கள் அப்படின்னு 3 பிரிவாக பிரிச்சிருப்பாங்க. அதே போல் புதிய ஏற்பாட்டு இருக்கும் பொழுது காஸ்பல்ஸ், சுவிசேஷம், 4 சுவிசேஷங்கள், ஒரு வரலாற்று புஸ்தகம், நிருபங்கள், அதெல்லாம் சேர்ந்து இருக்கும். அதே போல் கடைசியாக ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் இருக்கும், வெளிப்படுத்தின விசேஷம். அதுவும் அப்படி தான் 3 பிரிவாக பிரிஞ்சிருக்கும். இப்போ வேதாகமத்தில் மிக முக்கியமான பகுதி என்னென்னா,
தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். அப்படின்னா மற்ற புஸ்தகத்துல இருக்காதா, தோரால இருக்காதான்னு இருக்கு. அததான் போன வகுப்புல பார்த்தோம். ஆனா தீர்க்க தரிசனங்களுக்கென்றே எழுதப்பட்ட புஸ்தகங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல 21 தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டுல ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் இருக்கிறது. அப்போ மொத்தம் 22 தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். பழைய ஏற்பாட்டுல 21 என்ன இருக்கு, தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் இருக்கு. புதிய ஏற்பாட்டுல ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் இருக்கிறது. மொத்தம் 22. இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன் அப்படின்னா இதனுடைய வேதாகமத்தினுடைய மூலமொழியான எபிரேய மொழியினுடைய எழுத்துக்கள் 22 தான். இது அப்படியே ரிசம்பிள் பண்ணும். ஏற்கனவே நிறைய வகுப்புல சொல்லியிருப்பேன். இந்த உலகத்தினுடைய ஸ்ட்ரக்சர், இந்த உலகத்தினுடைய திட்டம், இந்த பிளான், ப்ளூ பிரிண்ட் நான் பார்க்குற அத்தனையுமே காம்பினேஷன் ஆஃப் 22 லெட்டர்ஸ் தான், ஹீப்ரூ லெட்டர்ஸ் தான். காம்பினேஷன் ஆஃப் 22 லெட்டர்ஸ் தான். நம்ம உடல்ல இருக்கிற ஒரு செல்லுக்குள்ள இருக்கிற அமினோ ஆசிட்ஸும் 22 தான் இல்லையா? ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதே போல வேதாகமும் 22 22 22 22 தான். அதுதான் 66 புஸ்தகம். ஸோ இங்க தீர்க்க தரிசன புஸ்தகம் அப்படின்னும் பொழுது அதுவும் 22 புஸ்தகமா இருக்கு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்படி ஒரு மனிதனால் உருவாக்க முடியாது, இது தேவனால் உண்டானது என்பதற்கான அடையாளமாக இதை நான் பார்க்கிறேன். நீங்களும் அதை ஆராய்ந்து பார்த்து புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. யூதர்கள் பிரித்திருக்கிறதான அந்த பிரிவு இருக்கு இல்லையா, நேவியும் அப்படின்னு பிரிக்கிறதான இரண்டாவது பிரிவு. முதல்ல தோரா, நேவியும் கேத்துவியும். நேவியும் அப்படின்னா ப்ராஃபட்ஸ். ஓகே, இதுல பார்த்தீங்கன்னா எதெல்லாம் இருக்கு அப்படின்னா யோசுவா, நியாயாதிபதிகள், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், இதெல்லாம் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். அந்த நேவியும் ரிஷோனிம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் நேவியும் ரிஷோனிம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல 6 புஸ்தகங்கள் இருக்குது. நம்ம என்னைக்கு யோசுவா புஸ்தகத்தை தீர்க்க தரிசன புஸ்தகமா பார்த்திருக்க மாட்டோம் இல்லையா? அதாவது பெந்தேகோஸ்தே சபையை சார்ந்தவர்கள், கரிஸ்மேட்டிக் மூவ்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு அது பெருசா தெரியாது. அப்புறம் நியாயாதிபதிகள், 1 சாமுவேல், 2 சாமுவேல் கூட ஒத்துக்கலாம். 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள் தீர்க்க தரிசன புஸ்தகங்களை நாம் ஒத்துக்கொள்வதில்லை. அப்படின்னா நம்முடைய பிராட் அப் அப்படி. ஆனா யூத வேதாகமத்துல முதல் 6 புஸ்தகம் யோசுவாவிலிருந்து 2 ராஜாக்கள் வரைக்கும் அது தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், மறந்துவிடக்கூடாது. அத நெவியும் ரிஷோனிம் முதல் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வருகிறதான புஸ்தகங்கள்ல நெவியும் ஹகரோனிம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏசையாவில் ஆரம்பித்து மல்கியா வரைக்கும் முடியும். அதுல மேஜர் மைனர் அப்படின்னு நம்ம பிரிச்சிருக்கோம் இல்லையா? வெஸ்டர்ன் தியாலஜில இருக்கோம். மேஜர் மைனர், மேஜர் ப்ராஃபட், மைனர் ப்ராஃபட், பெரிய தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசிகள். முதல்ல பெரிய தீர்க்கதரிசிகள்னு யாரும் கிடையாது, சிறிய தீர்க்கதரிசிகள் யாருன்னு கிடையாது. புக்கு சைஸை வச்சு இவங்க பிரிச்சிருக்கிறாங்க. சரியா? யாரா இருந்தாலும் கர்த்தருடைய தீர்க்கதரிசினா அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான். அதில் சின்னவன் பெரியவன்லாம் கிடையாது, மறந்து விடக்கூடாது. ஊழியம் என்றாலும் அப்படிதான். அழைக்கப்பட்ட ஒருவன் அவன் பெரியவனோ சிறியவனோ அல்ல, அது மனித பார்வை. சரியா? அதே போல இங்கே வெஸ்டர்ன் தியாலஜில பெருசா புக்கா எழுதியிருந்தா அது வந்து மேஜர் ப்ராஃபட்னு, சின்ன சின்ன புத்தகங்கள் தான் மைனர் ப்ராஃபட்னு பிரிச்சிருப்பாங்க. அது நடைமுறையில் அது தவறு. ஆனாலும் புரிந்து கொள்வதற்காக இங்கே போட்டிருக்கிறேன். ஸோ மேஜர் ப்ராஃபட்னும் போது 3, மைனர் ப்ராஃபட்னும் போது ஒரு 12. ஸோ இங்கே ஒரு 15 புஸ்தகங்கள் இருக்கிறது. ஸோ இந்த இரண்டாவது வரிசை இருக்கிறதான நெவியும் அகரோனிம் கடைசி தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் 15. அதே போல நெவியும் ரிஷோனிம் முதல் தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் 6. ஸோ இங்கே நம்ம பார்க்கிறோம் 21. புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷம் என்கிறதான தீர்க்கதரிசன புஸ்தகம் பிரத்யேகமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதையும் சேர்த்தால் 22 தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். சரியா? வேதாகமத்தில் இருக்குது. அப்படின்னா மற்ற புஸ்தகத்தில் தீர்க்க தரிசனங்கள் இல்லையான இருக்கு. இது பிரத்யேகமாக அதற்கென்றே எழுதப்பட்டதான தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா 4 காஸ்பல் இருக்கு. அதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைய தீர்க்க தரிசனங்களை சொல்லி சென்றிருக்கிறார் இல்லையா? அவர் பரமேறி செல்லும் வரைக்கும் நிறைய தீர்க்க தரிசனங்களை சொல்லி சென்றிருக்கிறார். அவைகள்லாம் அங்கே இருக்கும். ஆனால் பிரத்யேகமாக எழுதப்பட்ட புஸ்தகம் அப்படின்னா யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினதான அந்த விஷயமான வெளிப்படுத்தின விசேஷம். சரி, ஓகே, உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் என்ன அப்படின்னா என்ன, அதனுடைய திட்டம் என்ன என்பது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம சப்ஜெக்ட்குள்ள போயிடலாம். தானியேலின் 70வது வாரம். அந்த தானியேலின் 70வது வாரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தானியேலின் 70 வாரங்கள் என்ன அப்படின்ற அந்த திட்டத்தை, அந்த பிளானை, அந்த ப்ளூ பிரிண்ட்டை நம்ம பார்த்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தானியேலின் 70 வாரங்கள். அதுல நமக்கு முக்கியமானது 70வது வாரம். ஆனா இந்த 70 வாரத்தையும் குறித்ததான ஒரு முன்னறிவு இருந்தாதான் 70வது வாரம் என்ன என்பது புரிந்து கொள்வதற்கு அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்.
ஸோ இங்கே தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 23வது வசனம் 24, 25, 26, 27 இது போல் இந்த வசனங்கள் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம இருக்கிறத பார்க்குறோம். இங்கே வாசிக்கும் பொழுது ஒரு சாதாரண ஒரு தமிழ் மொழி மாத்திரம் தெரிந்தவர் வாசிக்கும் பொழுது இங்கே நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. அதை நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் ஆங்கில மொழியிலும் வாசிக்கும் பொழுதும் இங்கே சில பிரச்சனைகள், மொழிவியல் பிரச்சனைகள் இருக்கிறது. அதை நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன், ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு எந்த புஸ்தகத்தையும் 100க்கு 100 அப்படியே அந்த சாராம்சத்தை மொழியாக்கம் செய்ய முடியாது. ஒரு நோக்கத்திற்காக அதை மொழியாக்கம் செய்ய முடியுமே தவிர 100க்கு 100 ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு ஒரு புத்தகத்தை மொழியாக்கம் செய்ய முடியாது. நிறைய பழைய ஆட்கள் இருக்கிறீங்க. ஒரு காலத்தில் ரஷ்யாவோட நமக்கு நிறைய நெருங்கிய நட்பு இருந்த பொழுது அவங்க புஸ்தகத்தெல்லாம் தமிழில் மொழிபெயர்த்தான். நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் அப்படின்ற புக் ஹவுஸில் விற்பனைக்கு வந்திருக்கோம். அந்த ரஷ்யன் புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. படிக்கும் பொழுது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் இல்லையா? தமிழே வேடிக்கையாக இருக்கும். ஏன்னா அப்படியே லிட்ரலாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. நான் பேசுறது போல், நான் பேசுறது அப்படி தான் இருக்கும். இவன் தமிழை பேசுகிறாரா, இவர் என்னத்தை பேசுகிறாரு, முன்ன பின்ன பேசுகிறாரு அப்படி இருக்கும். ஆனால் புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். அது அவருடைய மகிமை. ஸோ ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு சரியாக மொழியாக்கம் செய்ய முடியாது. ஆனால் விஷயங்களை புரிய வைத்து விடலாம். சரியா? ஆனால் 100க்கு 100 மொழியாக்கம் செய்ய முடியாது. அதே போல் தமிழ் மொழி வேதாகமத்தை பொறுத்தளவுக்கு இது ஒரு மொழியாக்க வேதாகமம். இந்த மொழியாக்க வேதாகமத்தில் சில பிரச்சனைகள் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு இருக்கிறது. அதை சரி செய்வதற்கு அதனுடைய மூல மொழி வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஸோ உங்களுக்காக இந்த வசனத்தை மறுபடியும் இன்னொரு ஸ்க்ரீனில் நான் போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான விஷயங்களை நீங்கள் கவனிக்கலாம். பச்சை கலரில் 70 வாரம் அப்படின்னு ஒரு விஷயத்தை போட்டிருக்கோம். 7 வாரம் 62 வாரம் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு வாரம். அப்புறம் முக்கியமாக அவர் அப்படின்னு தமிழ் மொழியில் போட்டிருக்கிற அந்த வார்த்தையை அவன் அப்படின்னு பிராக்கெட்டில் போட்டிருக்கேன். அதே போல் ஒளிய பண்ணுவார் அப்படின்றது ஒளிய பண்ணுவான்னு பிராக்கெட்டில் போட்டிருக்கேன். ஸோ இது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இந்த 2வது விஷயம், அங்கே அவர் அல்ல அவன் தான் அங்கே இருக்கணும். அது என்ன அப்படின்றத வேதவசனத்தின் மூலமாக பார்த்துடலாம். மொழியாக்கம் செய்யும் பொழுது அவர் அப்படின்னு போட்டுட்டாங்க. அதனால தான் கடைசியான விஷயத்தை வாசிக்கும் பொழுது திரும்ப இன்னொரு டைம் வாசித்தவங்களுக்காக கவனிச்சிருப்பீங்க. அங்கே அவன் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு ஒரு உடன்படிக்கை உட்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பொழுது பணியும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவான். அருவருப்பான சட்டைகளோட பாலாக்குகன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாலாக்குகிறன் மேல் தீர் மட்டும் சொரியும் என்றான். ஸோ இங்கே அவன் தான் இருக்கணும். ஆனால் தமிழ் மொழி வேதாகமத்தில் அவர்ன்னு போட்டிருப்பாங்க. தியாலஜிக்கலாகவே இங்கே பிரச்சனை வரும். தமிழ் மொழி வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது தியாலஜிக்கல் எரர் உண்டாகும். அதாவது வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது சில எரர்ஸ், சில மிஸ்டேக்ஸ் மொழிபெயர்ப்பில், அதாவது வார்த்தைகளில் மொழி பிரச்சனைகள் வரும்போது அது தியாலஜிக்கலாக எந்த பாதிப்பையும் உண்டாக்காது. அதை நம்ம என்ன பண்ணிடுவோம்னா விட்டுருவோம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் சில வார்த்தைகள் தியாலஜிக்கலாக பிரச்சனையை உண்டாக்கும். தியாலஜிக்கல் எரர்ன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட விஷயங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இதை பின்னால் நம்ம கவனம் செலுத்தி வாசிப்போம். மறுபடியும் உள்ளே போயிடுவோம். உங்களுக்காக ஒரு அப்ஸ்ட்ராக்ட் போட்டுட்டேன். தானியேலின் 70 வாரங்கள். அதில் முதல்ல 7 வாரம், அப்புறம் 62 வாரம், அப்புறம் ஒரு வாரம். அந்த 62 வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு கேப் கொடுத்து தான் நான் அந்த ஒரு வாரத்தை போட்டிருக்கேன். நல்ல கவனத்தில் வச்சுக்கணும். 7, 62 ஒரு கேப்பு 1, மொத்தம் 70 வாரம். அப்படியே மனதில் வைத்துக் கொள்ளுங்க. சரியா? ஓகே, இது 70 வாரங்கள் அப்படின்னும் பொழுது இதை இன்னொரு பார்வையில், அதாவது யூபிலி அக்கௌண்ட் போன முறை வகுப்பில் பார்த்தோம். ஸோ புதிதாக நிறைய பேர் வந்திருக்கிறனால அவங்களுக்காக மறுபடியும் அவங்களுக்காக நினைவுபடுத்துகிறேன், சொல்லித்தரேன். வேதாகமத்தை பொறுத்தளவுக்கு யூபிலி அக்கௌண்ட்டில் தான் அந்த குரானாலஜிக்கல் இருக்கும். அதாவது வருஷங்களுடைய எண்ணிக்கை இருக்கும். யூபிலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மொத்தம் இந்த உலகம் எவ்வளோ யூபிலி அப்படின்னா 140 யூபிலி, 120 யூபிலி மனிதர்களுக்கு, 20 யூபிலி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு. அதாவது 1000 வருட அரசாட்சி. 120 யூபிலி மனிதர்கள் இங்கே ஆளுகை செய்ய போகிறாங்க. கடைசி 20 யூபிலி அது 1000 வருட அரசாட்சி. அந்த 20 யூபிலி 1000 வருஷம். அப்போ 120 யூபிலி 6000 வருஷம். அப்போது மொத்தம் 7000 வருஷம். நம்முடைய 7000 ஆண்டு திட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதே போல் பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. அப்போது இந்த யூபிலி கணக்கு பார்க்கும் பொழுது 10 யூபிலி. இந்த 70 வாரம் என்பது 10 யூபிலிகள். யூபிலி என்பது 49 + 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை பார்த்து கொள்ளுங்க. 50 ஆண்டுகள். 50 தான் யூபிலி அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அது கிரீக் ஃபிலாசபியில் 50, ஜூயிஷோடைய மைண்ட் செட்டில் 49 + 1.
49 அக்கௌண்டபிள், 1 வந்து நான் அக்கௌண்டபிள். அதாவது 49 கணக்கில் வைக்கப்படும், இந்த கடைசி ஒன்று கணக்கில் வைக்கப்படாது. அது விடுதலை ஆண்டு அப்படின்றபடினால அந்த வருடத்தை கணக்கில் வைக்க மாட்டாங்க. பட் அது என்னன்னா இருக்கு. அதாவது அக்கௌண்ட்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு சில விஷயத்த வந்து என்ன பண்ணுவாங்க, சர்ப்ளஸ் வச்சுக்குவாங்க இல்லையா? அது போல சர்ப்ளஸ் அக்கௌண்ட்னுவாங்க. அக்கௌண்டன்ட் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சர்ப்ளஸ் அக்கௌண்ட். அதே போல இந்த 1 வந்து ஒரு சர்ப்ளஸ், அது வந்து வராது, ஆனால் இருக்கும். 49 தான் அக்கௌண்டபிள், 1 வந்து நான் அக்கௌண்டபிள். அப்போ 50 ஆண்டுகள். இதை புரிய வைக்கிறதுக்காக இன்னொரு ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 70 வாரங்களை 10 யூபிலியாக பிரித்து போட்டிருக்கேன். மொதல் யூபிலி 49, அப்படி 2, 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 யூபிலி, ஒவ்வொன்றையும் 49 49 இருக்கும். ஸோ 49ன்னு கணக்கு வைக்கும் பொழுது வருடங்கள் கம்மியாகும். 50ன்னு வைக்கும் பொழுது 500 வருஷம் வரும். 49 போது 10 வருஷம் கம்மியாயிரும். அது 490 இருக்கும். நல்ல கவனமாக மறுபடியும் இது கவனிக்க வேண்டிய விஷயம். யூபிலி அப்படின்னும் பொழுது 10 யூபிலி 500 வருஷம். 70 வாரம் போது 490 வருஷம். ஓகே, 10 வருஷம் ஹிடன் அக்கௌண்ட். வேதத்தை பொறுத்தளவுக்கு ஆண்டவர் பயங்கரமாக டிசைன் பண்ணியிருக்காரு. கால நிர்ணய சட்டத்தை ஆண்டவர் போல யாராலும் டிசைன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா வேதவசனம் சொல்லுகிறது, காலங்களையும் சமயங்களையும் ஆளுகை செய்கிறவர் அவர் தான். அதனால தான் மனுஷன் இப்போ வந்துடுவார், அப்போ வந்துடுவார், இது கடைசி காலம் அப்படின்னு என்னதான் பிளான் பட்டாலும் அதில் ஃபெயிலியர் ஆகிருக்கான் தவிர ஒருத்தனாலையும் கணக்கில் கொண்டு வரவே முடியல. ஏன்னா அந்த அறிவு யாருக்குமே இல்லை. ஏன்னா காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் கர்த்தர். வரலாற்றில் பல முறை அவர் மாற்றியிருக்கிறார். ஜலப்பிரளயமாக இருக்கட்டும், அதே போல் சூரிய பாகையாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணமாக இருக்கட்டும், அதே போல் யோசுவாவின் காலத்தில் சூரியனையும் சந்திரனையும் நிற்க வைத்ததை ஆக இருக்கட்டும். அப்போ நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி சூரியன் சந்திரன் நிற்க வைக்க முடியும்? அது ஒரு வழக்கச்சொல். சூரியன் சந்திரன் நிற்க வைக்க முடியாது. பூமியுடைய இயக்கத்தை என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்கீங்க, பஸ் வருது, கை காட்டினா பஸ்ஸு நின்றுருது. ஆனால் சொல்லுவாங்க, கை காட்டுப்பா பஸ்ஸு நின்றுரும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கை காட்டினா பஸ் எல்லாம் நிற்காது. உள்ள டிரைவரு உங்கள் கையை பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் சும்மா இருக்கக்கூடாது. அவர் என்ன பண்ணும், ஆக்சலேட்டர் படலேருந்து கால் எடுத்து பிரேக் படலை மிதிச்சா தான் வண்டி நிற்கும். கை காட்டினா வண்டி நிற்காது. எப்படி அது ஒரு வழக்க சொல்லோ அதே போல சூரியனே சந்திரனே தரித்து நில் என்பது ஒரு வழக்க சொல். அந்த வழக்க சொல்ல யோசுவா சொன்ன பொழுது ஆண்டவர் அங்கே இயங்குகிறார், அதை இயக்க வைக்கிறார். எப்படி கை காமிச்சா ஆக்சிலேட்டர் படலில் ஆட்டோமேட்டிக்காக டிரைவர் காலை எடுத்து பிரேக் படலில் காலை வைக்கிறார், அதே போல் யோசுவா சொன்ன உடனேயே பூமியினுடைய இயக்கத்தை என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு. உடனே என்ன ஆகுதுன்னா ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவர்ஸாக சுத்தம் அதுன்னு சொல்லுவாங்க. அது நிறைய வீடியோஸ் இருக்குது, பிற்காலத்தில் உங்களுக்கு சொல்லித்தரேன். நானும் பேசியிருக்கேன் அதை பற்றி. ஸோ இந்த இயக்கத்தினால என்ன ஆகுதுன்னா ஒரு டிலே ஆகுது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இதே போல் வரலாற்றில் ஏறக்குறைய 4 முறை வேதாகமத்திலேயே கால நிர்ணய சட்டத்தை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஏன் அப்படின்னா அவர் கையில் தான் இந்த திட்டம் இருக்கிறது. போன முறை வகுப்பில் பார்த்தோம், அதாவது இஸ்ரவேலின் 7 பண்டிகையில் நிசான் மாதம் வரணும்னா என்ன பண்ணணும், ஆண்டவர் எப்படி திட்டம் பண்ணியிருந்தார், அப்சர்வேஷன் கேலண்டர்னு பார்த்தோம். அங்கேயும் தேவன் தான் காலங்களையும் சமயங்களையும் கண்ட்ரோல் பண்ணி யூதர்களுக்கான ஒரு கேலண்டர் கொடுத்துருந்தாரு நம்ம பார்த்தோம் இல்லையா? 19 இயர்ஸ் சைக்கிள் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். அதே போல் இங்கே 10 யூபிலி அப்படின்னும் பொழுது 500 வருஷம், 70 வாரங்கள் அப்படின்னும் போது 490 வருஷம். உங்களுக்காக ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முதல் 7 வாரம் 49 ஆண்டுகள், 62 வாரம் 434 ஆண்டுகள், கடைசி ஒரு வாரம் 7 ஆண்டுகள், 490 வருடங்கள். ஆனால் யூபிலி அக்கௌண்ட்டில் வரும்பொழுது 500 ஆண்டுகள். இதை தான் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம நினச்ச மாதிரி பைபிள் கிடையாது, அது தேவ திட்டம். அதை புரிந்து கொள்வதற்கு தேவ ஞானம் தேவை. சரியா? ஸோ தானியேலுடைய அக்கௌண்ட் படி பார்க்கும் பொழுது 7 வாரம் 62 வாரம் ஒரு வாரம் அப்படின்னும் பொழுது 49 434 + 7 490. யூபிலி அக்கௌண்ட் பொழுது 10 யூபிலி 500 வருடங்கள், 10 வருஷம். அப்படியே என்ன இருக்குன்னா அது வந்து அப்படியே ஹிடனாக இருக்கும். சரியா? அது ஆண்டவர் எப்போ வேணால் பயன்படுத்துவார். அவர் கேள்வி கேட்க முடியாது, அவர் தேவன். ஸோ படைத்தவரை படைப்பு கேள்வி கேட்க முடியாது.
இஸ் கிரேட் காட். ஆனால் எல்லாவற்றையும் நமக்காகத்தான் செய்கிறார், நம்மை நேசிக்கிறார், எல்லாமே நமக்காக தான் இல்லையா? வானத்தி பூமியும் சகலத்தையும் சிருஷ்டித்த பின்புதான் மனிதனை சிருஷ்டித்தார். ஒருவேளை இதெல்லாம் சிருஷ்டிக்காம மனிதனை சிருஷ்டி வைத்திருந்தா அந்த சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுக்கு உணவு கிடைத்திருக்கிறது, கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்திருக்க மாட்டான். ஸோ மனிதனை கம்ஃபர்ட் ஜோன்ல வைக்கணும்னா முதல்ல எல்லாத்தையும் படைக்கணும். அவனுக்கான எல்லா உணவு, அவனுக்கான சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் படைச்சதுக்கு அப்புறம் தான் மனுஷனை படைக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட தேவன் காலங்களின் நிர்ணய சட்டங்களையும் கையாளுகிறார். ஏனென்றால் நமக்காக நம்மை அவர் நேசிக்கிறார். அதை புரிந்து கொண்டால் போதும். சரி, மறுபடியும் உங்களுக்காக யூபிலி அக்கௌண்ட்ல இருந்தும் அதே போல வாரங்கள் அந்த அக்கௌண்ட்ல இருந்தும் உங்களுக்காக இந்த தானியேலின் 70 வாரங்களை நான் இங்கே பிரித்து போட்டிருக்கேன். ஸோ 7 வாரம் 62 வாரம் ஒரு வாரம்னு நம்ம வாசித்தோம். 7 வாரம் அப்படின்னும் போது 49 + 1. அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 7 49 இருக்கும், +1 போட்டுக்கணும், அப்போ தான் யூபிலி 50. அடுத்தது நடுவில் பார்த்தீங்கன்னா 62 வாரம், அங்கே 6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா 3 3 9 யூபிலி இருக்குது. அந்த 9 யூபிலியில் கடைசியில் பார்த்தீங்கன்னா 1 மாத்திரம் இங்கே தனியாக இருக்குது. அதாவது ஒரு யூபிலியிலேருந்து ஒரு லைன் மாத்திரம் ஒரு வாரம் 70வது வாரம் தனியாக இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்கும். இதுதான் பிளான். 7 வாரம் 62 வாரம் ஒரு வாரம். இன்னைக்கு தலையே சுத்தம், பரவாயில்ல, திரும்ப வீடியோ பார்த்து கிளாரிட்டியில் வந்துருங்க. ஒரு கிளாரிட்டிக்குள்ளே கருத்து கொண்டு வந்துடுவார். அடுத்த வகுப்பில் நம்ம இன்னும் சரி பண்ணிக்கலாம். சரியா? 7 வாரம் 62 வாரம் ஒரு வாரம். 7 வாரம்ன்றது ஒரு யூபிலி, 49 + 1. 62 வாரம் என்பது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 434 வருஷம். அதாவது 9 யூபிலி. அதில் ஒரு வாரம் மாத்திரம் இருக்காது. அந்த ஒரு வாரம் தான் கடைசி வாரத்தினுடைய அந்த ஒரு 70வது வாரம். அது தனியாக போட்டிருக்கேன். அப்போ 490 வருஷம் யூபிலி அக்கௌண்ட்டில் 500 வருஷம் இருக்கும். ஸோ அந்த 10 வருஷம் அப்படியே என்ன இருக்குன்னா ஹிடனாக இருக்கும். ஆண்டவர் அதை பயன்படுத்துகிறார். இதுதான் தானியேலுடைய 70 வாரங்களுடைய அப்ஸ்ட்ராக்ட். புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. சரியா? இப்போ அடுத்தது ஒரு கடைசி வசனத்தை நம்ம பார்த்தோம். அதாவது தானியேலின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் அங்கே தமிழ் பைபிளில் அவர்ன்னு இருக்கு, ஆனால் மற்ற எபிரேய மொழி வேதாகமத்தில் மற்ற மொழி வேதாகமத்தில் அவன் தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு உதாரணத்துக்கு கிங் ஜேம்ஸ் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது அங்கே என்ன இருக்குன்னா, அண்ட் ஹீ ஷால் கன்ஃபர்ம் தி கவனன்ட் வித் மெனி ஃபார் 1 வீக்னு இருக்கு. அங்கே ஹீ அப்படின்னும் பொழுது ஸ்மால் ஹெச் போட்டிருக்கு. ஸ்மால் ஹெச், அதாவது சின்ன ஹெச் போட்டிருக்கு. கேபிட்டல் ஹெச் போட்டால் அவர், ஸ்மால் ஹெச் போட்டால் அவன். அப்படித்தானே? கிங் ஜேம்ஸ் வேதாகமத்தை வாசிக்கிறவங்க, ஆங்கில மொழி வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது கேபிட்டல் ஹெச் போட்டால் என்னது? அவர். ஸ்மால் ஹெச் போட்டால் அவன். இங்கே 3 இடத்துல அந்த ஸ்மால் ஹெச் தான் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ கிங் ஜேம்ஸ் பைபிளில் 3 இடத்துலையும் ஹீன் தான் போட்டிருக்கோம். ஆனால் தமிழில் ஏனோ அவர்ன்னு போட்டாங்க, அவன் தான் இருக்கணும். அதே போல் யங் லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் 1800களில் வந்த அந்த வேதாகமத்திலையும் ஹீன்னு ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கும். அதே போல் யூதர்களுக்காக மொழியாக்கம் செய்யப்பட்ட ஜேபிஎஸ் டனாக் அந்த ஆங்கில வேதாகமத்திலையும் யூதர்களுக்காக 1917 மொழியாக்கம் செய்யப்பட்ட அந்த வேதாகமத்திலையும் ஸ்மால் ஹெச் தான் போட்டிருக்கோம். ஸோ கேபிட்டல் ஹெச் போட்டா அப்புறம் ஹீ போட்டா அவர், ஸ்மால் ஹெச் போட்டு ஹீ போட்டா அவன். அப்போ ஆங்கில மொழி வேதாகமத்தில் அவன் என்று தான் இருக்கிறது. ஆனால் ஏனோ தமிழ் மொழி வேதாகமத்தில் அவர் என்று போட்டு விட்டார்கள். அது எபிரேய மொழியாக இருந்தாலும் சரி, ஆங்கில மொழி வேதாகமாக இருந்தாலும் சரி, அதில் அவன் என்று தான் இருக்கிறது. அதனால உங்கள் பைபிளில் இந்த வசனத்தில் அவர்ன்ற இடத்துல அவன்னு போட்டுக்கோங்க. ஏன்னா மற்ற மொழி பெயர்ப்புகளில் எபிரேய மொழியாக இருக்கட்டும், ஆங்கில மொழி வேதாகமாக இருக்கட்டும், அங்கே என்னதான் இருக்கு? அவன் அப்படின்னு தான் இருக்கு. சரியா? முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நம்முடைய யெஷுவா பைபிளில் படிச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு ரிப்பீட்டட் கிளாஸாக இருக்கும். ஒரு சிலருக்கு, மற்றவங்களுக்கு இது புதிய கிளாஸாக இருக்கும். ரிப்பீட்டட் கிளாஸ்னால் கிளாரிட்டி நிறைய உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ பாக்கியவான்கள். சரி, இப்போ மறுபடியும் இந்த தானியேலின் 70வது வாரத்துக்குள்ளே போக போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டோம், 2 முக்கியமான விஷயத்தை பார்த்தோம். 70 வாரம்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். 70 வாரம் அப்படின்றது என்ன? 490 இல்லையா? அதே போல் யூபிலி அக்கௌண்ட்டில் 500 வருஷம் பார்த்தோம். அதே போல்
அவனா அவரா அப்படின்னும் போது அவன் தான், அவர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ தானியேலின் புஸ்தகம் 9:27 வாசிக்கும் பொழுது, அவன் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பொழுது பலியும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவான். அருவருப்பான சட்டைகளோட பாலாக்கரன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாலாக்கரன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். ஸோ இங்க அவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது யாருன்னா அந்தி கிறிஸ்துவை குறித்து சொல்லி இருக்கிறது. அவர்னு போட்டுட்டா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. எவ்வளவு பெரிய தியாலஜிக்கல் எரர் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இது இறையியல் பிழை. இந்த வசனத்துல அவர் என்று போட்டது இறையியல் பிழை. சரியா? அந்த பிழையை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். சரியா? இப்படி தமிழ் பைபிள் நிறைய இடத்துல இருக்கும். ஒன்றை கவனித்து படித்தாதான், கம்பேர் பண்ணி படித்தாதான் நமக்கு தெரியும். அதனால தான் மொழி அறிவு தேவை. எபிரேயமோ கிரேக்கமோ அரமேயமோ ஒரு பிப்ளிக்கல் லாங்குவேஜை தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சொல்கிறோம். அதனால் அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சால் பரலோகத்துக்கு போயிடலாம் மாட்டோம். வேதத்தை படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். நிறைய பேர் ஈபர் படித்தா பரலோகம் போயிடலான்னு நம்புறவங்களாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் தப்பு. வேதத்தை புரிந்து கொள்ள, சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சரியா? ஓகே, நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ இந்த தானியேலின் 70 வாரங்களில் இந்த கடைசி ஒரு வாரம் இருக்குல்ல, அதுதான் 70வது வாரம். அந்த 70வது வாரத்தில் பார்த்தீங்கன்னா 7 கட்டங்கள் இருக்குது. 7 கட்டங்கள், 7 பிளாக்ஸ் இருக்கு. சரியா? 7 பிளாக்ஸ் இருக்கு. இதுதான் தானியேலுடைய 70வது வாரம். 7 வாரம் நமக்கு தேவையில்லை, 62 வாரம் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. சரியா? மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த தானியேலில் 70 வாரங்களில் 7 வாரமும் முடிஞ்சு போயிடுச்சு, 62 வாரம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா மேசியா சங்கரிக்கப்படும் வரைக்கும் 62 வாரங்கள் அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஸோ அந்த 62 வீக்ஸும் முடிஞ்சிருச்சு. இந்த ஃபைனல் 1 வீக் தான் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட். இந்த 70வது வாரத்திற்காக தான் நாம் காத்திருக்கிறோம். இந்த 70வது வாரம் என்பது என்ன? அந்த 70th வீக்ல இருக்க அந்த 7 அந்த கட்டம், ஒவ்வொரு கட்டமும் ஒரு ஆண்டு. அப்போ 7 ஆண்டுகள். ஸோ இந்த 70th வீக் அப்படின்னு சொல்லுகிறதான இந்த 70வது வாரத்தில் 7 கட்டங்கள் இருக்குது. ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு ஆண்டு. ஏற்கனவே பார்த்தோம் அந்த பிளாக் 49 பிளாக்ஸ் இருக்கிறதான யூபிலி அக்கௌண்ட் பார்த்தோம். அதில் ஒவ்வொரு பிளாக்கும் ஒவ்வொரு வருஷம். ஸோ இங்கே அந்த பிளாக்ல இருந்து கடைசி லைனை மட்டும் தனியாக எடுத்திருக்கிறோம். அதில் 7 பிளாக்ஸ் இருக்கு. 7 பிளாக்ஸும் 7 ஆண்டுகள். சரியா? 7 ஆண்டுகள். இந்த 7 ஆண்டுகள் என்ன அப்படின்னா, இங்கே உங்களுக்காக புரியும்படியாக இங்கே நான் போட்டிருக்கேன். இது என்ன அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய அந்த 7 ஆண்டு கால உபத்திரவ காலம். வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய மைய பொருளான, அங்கே ஒரு மைய பொருள் இருக்கு, அதில் நிறையா இருக்கு. அதில் ஒன்று என்னன்னா, இந்த உபத்திரவ காலத்தை மையமாக வைத்து தான் இந்த புஸ்தகமே எழுதப்பட்டிருக்கும். அதில் என்ன நடக்கும் அப்படின்றது தான். ஸோ இங்கே அந்த 7 ஆண்டு காலங்களை நான் உங்களுக்காக ஸ்கேலில் போட்டிருக்கேன். அதில் 3 மையப்புள்ளிகள் இருக்கு. ஃபோக்கல் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஆரம்பிக்கும் பொழுது 1வது வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது, அதே போல் இடையில 3 வருஷம், கடைசியில் 7வது வருஷம் ஃபோக்கல் பாயிண்ட் இருக்கும். இந்த ஃபோக்கல் பாயிண்ட் தான் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய மிக முக்கியமான விஷயம். இதை மையப்படுத்தி தான் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய அத்தனை காரியங்களும். எது அப்படின்னா, சபையாக இருக்கட்டும், 7 முத்திரைகளாக இருக்கட்டும், 7 எக்காலம், 7 இடி, 7 கலசம், இதெல்லாம் இந்த 7 ஆண்டுகளை மையப்படுத்தி தான் இருக்கும். அதாவது தானியேலுடைய 70வது வாரத்தை மையப்படுத்தி தான் அவைகளெல்லாம் இருக்கும். ஸோ தானியேலுக்கு அப்புறம் எத்தனை ஆண்டுகளுக்கு பின் பாருங்க, யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அந்த 70வது வாரத்தை தான் இங்கே ஆண்டவர் மையப்படுத்தி ஒரு விஷயத்தை கொடுக்குறார். அதாவது எதிர்கால திட்டம். ஸோ முன்னால் பார்த்தோம் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் அப்படின்னும் பொழுது, அதை சொல்வதற்கு மறந்துட்டு இங்கே வந்துட்டோம். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் அப்படின்றது நிகழ்காலம், எதிர்காலம், கடைசி காலம், 3 விஷயங்களை சொல்லும். நிகழ்காலம் இப்ப நடக்க போகிறது, நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களை அது சொல்லும் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், அந்த 22 தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். அதே போல எதிர்காலம், ஒரு அடுத்து நடக்க போகிறது என்ன, அதுக்கப்புறம் கடைசி காலம், எண்ட் ஆஃப் டைம், அந்த எண்ட் டைம் மெசேஜஸ் சொல்லும். அப்போ தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எல்லாமே இந்த 3 பரிமாணத்தில் இருக்கும். இந்த 22 தீர்க்க தரிசன புஸ்தகங்களுமே நிகழ்காலம், எதிர்காலம், கடைசி காலம். மறந்துடக்கூடாது. தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எல்லாமே இந்த 3 முக்கியமான விஷயங்களை உள்ளடக்கி இருக்கும். சரியா? நிகழ்காலம், எதிர்காலம், கடைசி காலம். ஸோ இந்த கடைசி வாரம் இருக்கிறதே, அது என்னன்னா கடைசி காலத்திற்கான செய்தி. இப்போ உங்களுக்காக மறுபடியுமாக இந்த தானியேலுடைய 70வது வாரத்தை நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு உள்ளே போகலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய அந்த 7 ஆண்டு உபத்திர காலம்தான்
தானியேலுடைய 70வது வாரம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இங்கே தானியேலின் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம் அவரா அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது அவன் தான் அப்படின்னு. ஏன்னா இந்த 7 ஆண்டு காலத்தினுடைய முக்கியமான ஆள் யாருன்னா அந்தி கிறிஸ்து இல்லையா? அப்போ அந்தி கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது என்கிறதான செய்தியை புரிஞ்சுக்கலாம். அப்போ தமிழ் பைபிளில் ஒரு தியாலஜிக்கலாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு புரியல பாவம். அன்னைக்கு அவங்க செஞ்ச விஷயங்கள்ல நம்ம ஒன்றுமே செய்யலை. இன்னைக்கு ஒரு புல்லை கூட பிடுங்கி போடல. அன்னைக்கு அவங்கெல்லாம் பெரிய ஆட்கள். வேதாகமத்தை மொழிபெயர்த்து கொடுத்தபடினால தான் நாம் இன்றைக்கு படித்து கொண்டிருக்கோம். குறையெல்லாம் சொல்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்லை. ஆனால் தெரிந்து கொள்வதற்காக நான் சொல்லி கொண்டிருக்கேன். நம்ம இன்னைக்கு ஏதாச்சும் பண்ணிட்டோம்னா பண்ணலை. ஸோ குறை சொல்வது நம்முடைய நோக்கம் இல்லை. ஸோ ஒரு தியாலஜிக்கல் எரர் எப்பவுமே வரும். இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதான் டெக்ஸ்ட் புக் அடிக்கிறாங்க இப்போ ஸ்கூலில். அதுலேயே என்ன இருக்குது, நிறைய பிள்ளைகள் வருது, டீச்சர் சரி பண்ணிடுறாங்க. அதே போல் நமக்கு ஒரு டீச்சர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர். இப்படி எழுதப்பட்ட புஸ்தகங்களில் பிழையெல்லாம் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்கு சொல்லி கொடுத்துட்றார். சரியா? ஓகே, இப்போ உங்களுக்காக உள்ளே போயிடலாம். இங்கே தானியேலுடைய 70 வாரம் அப்படின்னும் பொழுது 25வது வசனம் 9:25 இப்படி சொல்லுகிறது. இப்பொழுதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுத்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லும் பொழுது 7 வாரம் 62 வாரம் 1 வாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த 7 வாரம் நிகழ்காலம். சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு எல்லா தீர்க்கதரிசன புஸ்தகமும் அப்படிதான் இருக்கும். 22 தீர்க்கதரிசன புஸ்தகம் அப்படிதான் இருக்கும். நிகழ்காலம், எதிர்காலம், கடைசி காலம். சரியா? ஆனா இங்க வரும்பொழுது தானியேல் புஸ்தகத்தை வரும்பொழுது அந்த 7 வாரம் என்பது நிகழ்காலம், தானியேலுடைய காலத்தில் நடக்கக்கூடிய விஷயம். 62 வாரம் என்பது அவனுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயம். அது என்னன்னா, அந்த அலங்கங்கள்லாம் கட்டப்பட்டு, தேவாலயம் கட்டப்பட்டு, மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேம் வந்து குடியேறி, அதற்கு பின்பு மேசியா மரியாள் வயிற்றில் வந்து அவர் உலகத்தில் 33 ஆண்டுகள் இங்கிருந்து சிலுவை மரணம் அடைந்து உயிர் தெளிந்து பரமேறி செல்ல வேண்டும். அது எதிர்காலம், 62 வாரம். சரியா? நீங்கள் எழுதி வைத்துக்கொள்ளணும். 7 வாரம் நிகழ்காலம், 62 வாரம் எதிர்காலம், கடைசி 1 வாரம் கடைசி காலம். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு என்னது. ஒவ்வொரு தீர்க்கதரிசன புஸ்தகம் இப்படி 3ஆக பிரிக்கணும். சரியா? நிகழ்காலம், எதிர்காலம், கடைசி காலம். இப்போ தானியேல் புஸ்தகத்தினுடைய 70 வாரங்கள் வந்து சரியா நமக்கு சொல்லி தருகிறது. முதல் 7 வாரம் நிகழ்காலம், தானியேல் காலத்தில் நடக்க வேண்டிய விஷயம். அது அவனுக்கான தீர்க்க தரிசனம். அடுத்த 62 வாரம் அவனுக்கு பின்பு நடக்கக்கூடிய எதிர்கால தீர்க்க தரிசனம். அப்புறம் கடைசி 1 வாரம் கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய இந்த எண்ட் ஆஃப் டைம், இந்த 7000 ஆண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் மனித குலத்தினுடைய முடிவு காலத்தில் நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை அந்த 1 வாரம் சொல்லியிருக்கோம். இப்படி இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் இருக்கும். இது அற்புதமான ஒரு டிசைனு இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கார். எப்பொழுதுமே தீர்க்க தரிசன புஸ்தகங்களை வாசிக்கும் பொழுது அப்படி வாசிக்கணும். அதனால தான் இன்னைக்கு தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் உங்களுக்கும் ரெலவெண்ட்டாக இருக்கு. தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்ல இருக்கிற வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு இன்னைக்கு நிகழ்காலத்தில் அது பயன்படும், எதிர்காலத்திலையும் பயன்படும், கடைசி காலத்திற்கு அது பிரயோஜனமா இருக்கும். அப்போ தீர்க்க தரிசனங்களே நமக்கு 3 பிரிவுகளாக செயல்படுகிறது. ஓகே, மறந்து விடக்கூடாது. தேவனுடைய வார்த்தை அழிவில்லாதது, அது ஆரம்பம் முடிவும் அதற்கு இல்லை. ஸோ தேவ வார்த்தை அது நித்தியமானது. அதனால தான் ஆதியிலே வார்த்தை இருந்த அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். சரியா? ஓகே, இங்கே அந்த முதல் 7 ஆண்டு அப்படின்னும் பொழுது, அப்புறம் அந்த 62 வாரம் பொழுது அங்கே முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று என்னன்னா, அந்த முதல் 7 வாரத்தில் இந்த தானியேல் எந்தெந்த ராஜா காலத்தில் அவன் அதிபதியாக இருந்தான்? நேபுகாத் நேச்சார், பெல்ஷாத்சார், தரியு, 3 ராஜாக்களுடைய காலத்தில் அவன் வந்து என்னவா இருந்தான்? அங்கே பாபிலோன் தேசத்தில் அதிகாரியாக இருந்தான். அடுத்து தேவாலயம் கட்டப்படுகிற காலத்தினுடைய முதல் ராஜா யாருன்னா கோரேஸ். கோரேஸ் கட்டளின்படி தான் தேவாலயம் கட்டப்படுகிறது. இப்போ கோரேஸ் குறித்து 2 நாளாகவும் எஸ்ரா, தானியல் போன்ற புஸ்தகங்களில் ரெஃபரன்ஸ் இருக்கு. ஸோ 2 நாளாகவும் 36:23, எஸ்ரா 1:4, தானியல் 1:21 இந்த கோரேஸை குறித்த செய்திகள்லாம் இருக்கும். ஸோ இந்த 7 வார செய்தி, அது இந்த 7 வார செய்தி என்னன்னா, அப்படியே நிகழ்காலத்தை குறித்து அப்படியே அவனுக்கு ஒரு நம்பிக்கை, தானியலுக்கு ஆண்டு கொடுக்குற நம்பிக்கை. ஏன்னா அவன் தேவனுடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் வந்து நிற்கிறவனா இருந்தான். என்ன ராஜாவுடைய கட்டளை அவனுக்கு எதிராக இருந்தாலும் அவன் ஜெபம் செய்வதை அவன் வந்து நிறுத்தவே இல்லை. ஏன்னா தன்னுடைய ஜனங்கள் மீது இருந்த அளவில்லாத அன்பு. இன்னைக்கு எப்படி ஊழியக்காரர்களுக்கு விசுவாசிகள் மீது ஒரு அன்பு இருக்கு இல்லையா, அழிந்து போகிற ஆத்மாக்கள் மேல ஒரு அன்பு இருக்கு இல்லையா, அதே போல தன் ஜனத்தின் மீது அன்பு வைத்தவன் தான் யாருன்னா இந்த தானியேல். சரி, இந்த முதல் வாரம் 62 வாரம் 1 வாரத்தை குறித்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த 7 வாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது
எஸ்ராவின் புஸ்தகம் 6:14 வாசிக்கும் பொழுது நான் சொன்னலே இந்த 3 ராஜாக்களை பற்றி சொன்னேன் அங்கே தானியல்ல. ஸோ இங்கே வாசிக்கும் பொழுது அப்படி யூதன் மூப்பர் கட்டினார்கள். தீர்க்கதரிசியான ஆகாயும் இத்தோவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடினால் அவருடைய காரியம் கைகூடி வந்தது. அப்போ நிகழ்காலத்துக்கான அந்த தீர்க்க தரிசனத்தை ஆகாயும் சகரியாவும் அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதில் எதிர்காலத்தை குறித்தும் கடைசி காலத்தை குறித்தும் இந்த 2 தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்காங்க. அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளையின்படியும் கோரேஸ், தரியோ, பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசஷ்டா என்பவர்களுடைய கட்டளையின்படியும் அதை கட்டி முடித்தார்கள். இப்போ முன்னால பார்த்தோம், கோரேஸுக்கு முன்னால ஒரு தரியு இருந்தான். அந்த தரியு வேற, இங்க சொல்லியிருக்க தரியு வேற. அதாவது எஸ்ராவில் சொல்லியிருக்கிற தரியு வந்து தரியு 1. அவன் தரியு, இவன் தரியு, டேரியஸ் 1 இவன். அவன் டேரியஸ், இவன் டேரியஸ் 1. அப்புறம் டேரியஸ் 2 இருந்தான். சரி, இப்போ கோரேஸ் காலத்துல தான் செருபாபேலும் எஸ்ராவும் தேவாலயத்தை கட்டுவதற்கான அந்த என்ன சொல்றது, அந்த ஆர்டரை அவங்க வாங்கிட்டு போறாங்க. ஸோ தானியேலுடைய காலம் முடிந்த பின்பு கோரேஸ் மூலியமாக செருபாபேலும் எஸ்ராவும் என்ன பண்றாங்க, தேவாலயத்தை கட்டுவதற்கான அந்த ஆர்டரை பெற்றுட்டு போறாங்க. செருபாபேல் அந்த தேவாலயத்தை கட்டுகிறான். அவன் காலம் முடிஞ்சு போச்சு. அடுத்த தரியு 1 வரான். இந்த தரியு ஏற்கனவே சொன்ன தானியேல் காலத்தில் இருந்த தரியு இல்லை, இவன் அடுத்து வந்தது தரியு. அவன் காலத்திலையும் இந்த செருபாபேலும் எஸ்ராவும் என்ன பண்றாங்கன்னா தேவாலயத்தை கட்டுகிறார்கள். அடுத்தது அவனுக்கு அப்புறம் அர்த்தசாஸ்டா என்கிறதான ராஜா வரான். அப்போ செருபாபேல் இல்லை, அவர் மரித்து போய்விடுகிறார். அர்த்தசஷ்டா காலத்துல நெகேமியா வரான். நெகேமியாவும் எஸ்ராவும் சேர்ந்து அலங்கத்தை கட்டுகிறார்கள். அப்போ செருபாபேல் தேவாலயத்தையும் நெகேமியா அலங்கத்தையும் கட்டுறான். ஆனா இவங்க 3 பேரு கூடயும் எஸ்ரா இருக்கிறார். நல்ல கவனமா தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து நமக்கு தேவையில்லை, ஆனா தெரிஞ்சுக்கிட்டு படிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதற்காக நான் சொல்லுகிறேன். ஸோ கோரேசு தரியு 1, அர்த்தசஷ்டா. ஸோ கோரேசு தரியு காலத்துல செருபாபேல் மூலியமாக தேவாலயம் கட்டப்பட்டது. அப்பவும் எஸ்ரா இருந்தா. அர்த்தசஷ்டா காலத்துல நெகேமியா மூலமாக அலங்கங்கள் கட்டப்பட்டது. அப்பவும் எஸ்ரா இருக்கு. அப்போ எஸ்ரா ஒரு வேத பாரகன். தலைவர்கள் யாருன்னா செருபாபேலும் நெகேமியாவும். ஒரு தலைவனும் ஒரு வேத பாரகன் தேவாலயத்தை கட்டுவதற்கான ஒரு திட்டத்தில் இருக்கிறாங்க. ஸோ எப்பயுமே தேவன் ஒரு லீடர்ஷிப்பை உருவாக்குவார், மறந்து விடக்கூடாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் வருவாங்க, அங்கே ஒரு வேத பாரக அங்கே இருப்பான். சரியா? இது வந்து ஒரு திட்டமாக இருக்கும், அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஒரு தீர்க்கதரிசி இருப்பான். 3 பேர் இருப்பாங்க, ஒரு வேத பாரக, ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தலைவன். இங்கே பார்த்தீங்களா, எஸ்ரால வாசிக்கும் பொழுது 2 தீர்க்கதரிசியில் பார்க்கலாம், ஆகாயும் சகரியாவும், அப்புறம் செருபாபேலும் நெகேமியாவும், அப்புறம் எஸ்ரா. இந்த 3 பேரும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஊழியங்கள்லையும் இந்த திட்டம் மாறக்கூடாது. அதாவது நம்ம ஊழியங்களில் தீர்க்கதரிசிகள் கண்டிப்பாக இருக்கணும். தீர்க்கதரிசத்தை தேடி போகக்கூடாது. தீர்க்கதரிசிகள் எப்பொழுதும் நம்மை தேடி வருவார்கள், மறந்து விடக்கூடாது. வேதாகமத்தில் தீர்க்கதரிசியை தேடி போனவர் நிலைமை என்னவாச்சு, தீர்க்கதரிசிகள் அவர்களை தேடி வந்த பொழுது என்னாச்சுன்னா வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ தீர்க்கதரிசிகள் நமக்கு வேணும், ஆனால் அவர்களை தேடி நம்ம போகக்கூடாது. அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கக்கூடாது. அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்கணும்னா ஒரு தலைவனுக்கு கீழேயும் ஒரு வேத பாரகனோடையும் இருக்கணும். தலைவனுக்கு கீழே வேத பாரகனோடு கூட. சரி, இது ஒரு திட்டம். ஸோ நிறைய பாஸ்டர்ஸ் இருக்கீங்க, நான் உங்களுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்முடைய ஒரு ஊரில் என்ன ஆச்சுன்னா தீர்க்கதரிசிகள் தனி ஆஃபீஸ் போட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, தனியாக ஜனங்களை கூப்பிட்டு ஜெபம் பண்ணிட்டு தீர்க்கதரிசி சொல்லிட்டாங்க. அவங்கள சபைக்கு அவங்க அனுப்பல. சபை அவர்களை பராமரிக்கும்படியாக ஒரு ஊழியக்காரன் கிட்ட ஒப்பு கொடுக்கல. சரியா? அதனால தான் இன்னைக்கு நாட்டில் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதிலையோ அல்லது ஜனங்கள் வளர்வதிலையோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதிலையோ தடுமாற்றம் ஏற்படுகிறது. ஏன்னா எல்லா தீர்க்கதரிசிகளும் அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் போட்டுக்கிட்டாங்க. அவங்க சபைக்கான ஊழியக்காரங்களா இல்லை, சபைக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசிகளை இழுத்து தன்வசப்படுத்துகிற ஊழியர்களாக மாறிட்டாங்க. அது முதல்ல தப்பு. இங்கே தீர்க்கதரிசனம் சொல்லி வந்தபோது சபை கட்டப்பட்டது, தேவாலயம் கட்டப்பட்டது, அலங்கம் கட்டப்பட்டது. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? தீர்க்கதரிசனம் சொன்னால் என்ன ஆகணும், சபை பலப்படணும், அலங்கங்கள் கட்டப்படணும். அப்படி சொல்லாமல் தனி மனிதனுக்காக சொல்லுகிறதான அந்த அந்த தீர்க்க தரிசனங்கள் என்னன்னா, அது பொய்யான தீர்க்க தரிசனம், அது சபைக்கு எதிரான தீர்க்க தரிசனம், அது குறி சொல்லுதல், அது ஒரு டிவினிட்டி. சரியா? அது வந்து குறி சொல்லுதல். அதில் வந்து எந்த விதமான ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்காது. சரியா? அப்போ இங்கே தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. தீர்க்க தரிசனம் சொன்னபோது சபை கட்டப்பட்டது, அலங்கம் கட்டப்பட்டது. அப்போ அங்கே ஒரு தலைவன் வேணும், அதான் செருபாபேலும் நெகேமியாவும் பார்க்கிறோம். அங்கே ஒரு வேத பாரகன் வேணும், அங்கே ஒரு எஸ்ரா இருக்கான். அப்போ இது ஒரு தேவனுடைய திட்டம். இந்த ஒரு வசனத்திலையும் நம்ம பார்த்துட்டோம் தேவனுடைய திட்டம். முதல்ல பார்த்தோம், தீர்க்க தரிசனமே 3 பங்கா இருக்கும்.
நிகழ்காலம், எதிர்காலம், கடைசி காலம். அதே போல ஒரு சபை அப்படின்னும் பொழுது, ஒரு ஊழியம் போது 3 பேரோட பங்களிப்பு இருக்குது. ஒரு தலைமைத்துவம் தேவை, அங்க ஒரு தீர்க்கதரிசி தேவை, அங்க ஒரு வேத பாரகன் தேவை. ஜனங்களை கரெக்ட் பண்றது வந்து தீர்க்கதரிசி கிடையாது, வேத பாரகர்கள் தான். அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களை கரெக்ட் பண்ணி சரி செஞ்சவன் யாருன்னா எஸ்ரா தான். வேதத்துல வாசித்திருப்பீங்க இல்லையா? அந்நிய ஸ்திரீகளை திருமணம் செய்து அந்நியரோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள் எல்லாம் பார்க்கிறோம். அதுவும் நெகேமியாலாம் வாசிக்கும் போது, இஸ்ரேலாம் வாசிக்கும் போது ரொம்ப இதா இருக்கும். எதிராளியாக இருந்த சன்பலா தொபியாக்களோடு, சன்பலா தொபியா, அந்த தொபியாக்கு அலங்கத்துக்குள்ள ஒரு ரூமையே கட்டி கொடுத்தான் கூட இருந்த ஒரு ஆசாரியன், அந்த கேங்ல இருந்த ஆசாரியன். பார்த்துக்கோங்க, அப்படியெல்லாம் நடக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இதை பற்றி நான் டீட்டெயிலாக பேச வரல, பட் தெரிந்து கொள்வதற்காக உங்களுக்காக நான் சொல்லித்தரேன். ஸோ 7வது வாரத்தில் நடந்ததுன்னா அப்டிராக்டாக நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அடுத்தது 62 வாரம் இருக்கு இல்லையா? அதற்கான அப்டிராக்ட் நம்ம பார்க்குறோம். 62 வாரம், சரியா? 7 வாரத்தை பார்த்துட்டோம், நிகழ்காலம். அதோடு மாத்திரமல்ல, அவன் தானியேல் மரித்த உடனே என்ன நடக்கும் என்பதை ஆண்டவர் சொல்லிட்டாரு. தேவாலயம் கட்டப்படுதல் தான் அதனுடைய முக்கியத்துவம். அடுத்தது 62 வாரத்துக்கு குறித்ததான தீர்க்க தரிசனம். அந்த 62 வாரங்களுக்கு பின் மேசியா சங்கரிக்கப்படுவார் அப்படின்னு இங்கே செய்தி சொல்லுகிறது 26வது வசனத்துல. ஸோ 62 வாரம் பொழுது நம்ம பார்த்தோம் 9 யூபிலிகள். 9 யூபிலி. இந்த 9 யூபிலியில கடைசி 70வது வாரத்தை விட்டுட்டோம்னா 69 வாரம், அதாவது 68 வாரங்கள், சரியா? 70 வாரத்துல ஒரு வாரம் போயிடுச்சுன்னா 69, அதுல கடைசி வாரத்தை விட்டுட்டோம்னா 68 வாரம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வீக்ஸ் போட்டிருப்பேன், ஆனால் 68 வாரங்கள் மாத்திரம் இங்கே இருக்கும். ஸோ 9 இது போட்டிருக்கேன், உங்களுக்காக புரிஞ்சுக்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். இந்த 62 வாரம், இந்த 62 வாரத்தில் கடைசி வாரம் மாத்திரம் இருக்காது இல்லையா? 8லேருந்து ஆரம்பித்து 69 இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க, 8 ஆரம்பித்து 69 இருக்கும், 70 இருக்காது, சரியா? அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. இந்த காலகட்டங்கள் என்னன்னா, மேசியா வருவதற்கான ப்ரிப்பரேஷன் டைம். இந்த 62 வாரம் ப்ரிப்பரேஷன் டைம் ஃபார் தி மேசியா, கம்மிங் ஆஃப் மேசியா. என்ன ப்ரிப்பரேஷன் இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எல்லாம் அந்த வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மைக்ரேட் ஆகி எங்கே வராங்கன்னா எல்லாருமே இஸ்ரேல் தேசத்துக்கு வராங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி இஸ்ரேலர்கள் 2 தேசத்திற்கு அவர்கள் அடிமைகளாக போனாங்க. ஒன்று முதல்ல அசீரிய தேசத்திற்கு, அடுத்தது பாபிலோன் தேசத்திற்கு. இந்த 2 தேசத்துக்கு சென்ற பொழுது அவர்கள் 127 நாடுகளுக்கு சிதறடிக்கப்பட்டார்கள் என்று வேதவசனம் சொல்லு. எஸ்தர் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வசனம் சொல்லு இல்லையா? 127 நாடுகளில் வாழும் யூதர்களுக்கான அந்த மடல் எழுதப்பட்டது இல்லையா? ஸோ கடிதம் எழுதப்பட்டது யூதர்களை கொள்வதற்கும் அதுக்கு பின்பு அதை மாற்றுவதற்கான வந்து. அப்போ 127 நாடு, எத்தியோப்பியாவிலிருந்து இந்தியா வரைக்கும், ஹொடூலேருந்து எத்தியோப்பியா வரைக்கும் இருக்கிறதான, ஹொடூனா இந்தியா இல்லையா? ஸோ அத்தனை நாடுகளிலும் யூதர்கள் இருந்தாங்க. அப்போ அத்தனை பேரும் திரும்பி வரணும். ஸோ அலியா ப்ராஜெக்ட் இன்னைக்கு இருக்கு, அதே போல் அலியா வச்சிருக்கிறாங்க. ஸோ மறுபடியும் அதை திரும்பி வருவதற்கான காலகட்டங்கள் இங்கே 62 வாரங்கள் தேவைப்பட்டிருக்கிறது. ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அடிமைத்தனத்துக்கு 430 வருஷத்துக்கு அப்புறம் கானானுக்குள்ள போனாங்களோ, அதே போல இங்கேயும் ஒரு பெரிய ஒரு ஜங்க் அமௌண்ட் ஆஃப் இயர்ஸ் இருக்கு. 49 நான் வாசித்தோம் இல்லையா? ஸோ இந்த ஜூபிலி மாத்திரம் பார்த்துக்கோங்க, 62 வாரம் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. 62 × 7 எவ்வளோ அப்படி கணக்கு போட்டு அத்தனை வாரங்கள் ரிட்டர்ன் ஆவதற்கான ஒரு காலங்களாக இருந்தது. ஸோ எல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் உலகம் எங்கும் இருக்கிற யூதர்கள் எல்லாமே கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் கனெக்ட் ஆயிட்டாங்க. ஒன்று பிரிந்து போன தொலைந்து போன எல்லாருமே இந்தியாவில் இருக்கிறவங்களே இஸ்ரேலோட கனெக்ட் ஆயிட்டாங்க. அதே போல் சைனாவில் யூதர்கள் போயிருந்தாங்க, அவங்க இஸ்ரேலோட கனெக்ட் ஆங்க. இப்படி எல்லாம் கனெக்ட் வந்ததுக்கு அப்புறம் மேசியா பிறக்கிறார். ரொம்ப முக்கியம், மறுபடியும் சொல்றேன். இயேசு பிறந்த பொழுது ஏதோ அங்கே ஒரு ஈஸ்டர்ன்ல, இங்கே ஈஸ்டர்ன் கண்ட்ரியா இருக்கிற இஸ்ரேலில் பெத்லஹேமில் இயேசு பிறந்துட்டாரு, உலகத்துக்கே தெரியாது, அப்புறம் தான் தெரிஞ்சிச்சின்ற மாதிரி நினச்சிக்க கூடாது. 127 நாடுகளில் யூதர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் இஸ்ரவேலுக்குமான தொடர்பு மறுபடியும் அங்கே இருந்து மைக்ரேட் ஆகி வராங்க, திரும்ப போறாங்க. வியாபார தொடர்பு இருக்கிற ஒரு காலகட்டத்தில், யூதர்களால் உலகம் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிற காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இந்த நற்செய்தி அந்த காலகட்டங்களிலேயே எல்லோருக்கும் பிரபலியமான ஒரு விஷயம், யாருக்கும் தெரியாத விஷயம் அல்ல. இதை ஏன் நான் சொல்றேன்னா, இந்த கிறிஸ்தவ மதம் என்பது ஏதோ இஸ்ரேல் தேசத்தில் இயேசு ஒருத்தர் பிறந்தார் அதனால வந்தது, பிரபலமில்லாத ஒன்றை ஐரோப்பியர்கள் பிரபலப்படுத்தினார்கள் என்கிறதான குற்றச்சாட்டு இருக்கிறது. அது உண்மை அல்ல.
ஐரோப்பியர்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கல, இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் சேர்க்கல. தங்களுடைய மெசியாவை யூதர்களே உலகமெங்கும் கொண்டு போய் சேர்த்த கிறிஸ்தவர்களே யாருன்னா யூத கிறிஸ்தவர்கள் தானே, உண்மைதானே? நான் சொல்றது சரியா? கிறிஸ்தவங்க யாருங்க? ஜூயிஷ் கிறிஸ்டியானிட்டி தான் இல்லையா? அதுக்கப்புறம் தான் புறஜாதிகள்லாம் உள்ள வந்தாங்க. அப்போஸ்தலர் நடபடியில் வாசிக்கும்போது 12 அப்போஸ்தலர்கள் யாருங்க? யூதர்கள் இல்லையா? ஸோ உங்களுக்கு தெரியும், புரிஞ்சிருக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த அந்த தலைவர்கள்லாம் யாருன்னா யூத கிறிஸ்தவர். அதுக்கு பின்பாகத்தான் 2ஆம் நிலை வரும்பொழுது தான் மற்ற புறஜாதி அவர்கள் நிறைய பேர் உள்ள வந்தாங்க இல்லையா? ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, நான் பெரிய டீட்டெயிலாக சொல்ல வரல. ஸோ இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தி என்பது ஒரு பிரபலமான ஒரு செய்தி, 127 நாடுகளுக்கும் தெரிந்த ஒரு செய்தி. வியாபார போக்குவரத்தும் யூதர்களால் ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு உலகத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதனால அவர் உலக ரட்சகர் என்று சொல்லும் பொழுது அது 100க்கு 100 சரியா? யாரோ ஒருத்தர் சொல்ற மாதிரி ஒரு மனக்குப்பையை வைத்துக்கொண்டு மனக்குப்பையை கொட்டி வச்சுட்டு புக்கா போட்டுட்டு அதுதான் உண்மைன்னு நம்புகிற காலத்துல இருக்கிறோம். ஆனா இந்த 62 வாரத்தினுடைய முக்கியத்துவம் என்னன்னா கனெக்டிவிட்டி, என்டையர் வேர்ல்டு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க இருந்தாங்க? சைனால இருந்தாங்க. அதுக்கு ஆதாரம் என்ன? கைஃபாங் ஜூஸ் அப்படின்னு சொன்னாங்க. கைஃபாங் ஜூஸ் எல்லாம் சப்பமுக்கு யூதர்கள் அங்கே இருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் இஸ்ரேல் தேசம் விடுதலை அடைந்த பொழுது எல்லாம் ரிட்டர்ன் ஆனாங்க. என்னடா அவனை சப்பமுக்கா இருக்கான்னு எப்படி ஏற்றுக்கிறதுனா, அவனுக்கு தெரியும் நம்மளால ஏற்றுக்க மாட்டானுங்க. நம்ம அடையாளத்தோட போகணும். அங்கே இருக்கிற சின்னக்காக தேவாலய மாடலை எடுத்துகிட்டே கையில் ஒரு மினியேச்சர் கொண்டு வந்து உள்ளே வந்தானுங்க. அப்போ நம்ம ஆமாடா அப்படியே வச்சிருக்கிறானுங்க, எல்லாம் விருத்த சேதனம் பண்ணியிருக்கானுங்க, இவனை நம்பாளுங்கன்னு அப்போ தான் உள்ளே ஏற்றுக்கிட்டானுங்க. சரியா? கைஃபாங் யூதர்கள். இன்றைக்கும் கைஃபாங் யூதர்களுக்கான சினகாகு எங்க இருக்குன்னா சைனால இருக்கு. சைனாக்கு நம்ம ஆளுங்க நிறைய பேர் போயிருக்கீங்க. அங்கே கைஃபாங் ஜூ அப்படின்றத ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். என்கிட்டயும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. ஸோ பின்னால் வரும் வகுப்புகளில் நான் சொல்லித்தரேன். தமிழ் யூத கிறிஸ்தவத்தில் கூட கொஞ்சம் பேசியிருப்பேன், அந்த வீடியோ பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. ஸோ எங்க வரைக்கும் தெரிஞ்சிருச்சுங்க இயேசுவோடைய பிறப்பு? எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ எங்க மட்டும் தெரிஞ்சுங்க? நம்ம பக்கத்தில் இருக்க சைனா வரைக்கும் தெரிஞ்சிச்சுங்க. அந்த பக்கங்க எது வரைக்கும் தெரிஞ்சிச்சுங்க? ஸ்பானியா தேசம் வரைக்கும், இங்கிலாந்து வரைக்கும் தெரிஞ்சிச்சுங்க. உலகம் எங்கும் கிறிஸ்துவின் பிறப்பு அன்றைக்கே அறிவிக்கப்பட்டது. ஏனென்றால் யூதர்கள் 127 நாடுகளில் சிதறடிக்கப்பட்டபடினாலே, அது தேவ திட்டமாய் இருந்தபடினாலே, சுவிசேஷம் என்கிறதான கிறிஸ்து பிறந்தார் என்கிறதான சுவிசேஷம் அன்றைய காலகட்டத்திலேயே உலகம் எங்கும் பிரசங்கிக்கப்பட்டது. இந்த செய்தியை நாம் தெரிந்து கொள்ளணும். ஏதோ வெள்ளக்காரன் கொண்டு வந்துட்டான் சொல்லுகிறதான இந்த தவறான நச்சு கருத்தை நீங்கள் எதிர்க்க வேண்டும். அது ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நிறைய வெஸ்டர்ன் தியாலஜியில் அதை சொல்லுவாங்க, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சரியா? வேதாகமத்தில் அதற்கான அடிப்படைகள் உள்ளே இருக்கிறது. அதை தெரிந்து கொண்டால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் பலப்படும். இல்லைன்னா சில வேளையில் ஊசலாடும். இது உண்மையா, அது உண்மையா, இது உண்மையா? நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ உள்ள இருக்க செய்தியை சொல்லிக் கொடுக்குறேன். மற்றதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு புரிய வைப்பார். ஓகே, சரி. இப்போ இந்த 62 வார்த்தையோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை விஷயங்களை நான் பேசணும், முக்கியமான வார்த்தைகளை பேசணும். இப்போ என்ன பண்ண போறேன்னா, அந்த கடைசி அந்த வாரம், அந்த 62 வாரத்தில் கடைசி வாரம், சரியா? அதாவது இந்த 10 ஜூபிலியில கடைசி ஜூபிலி, இந்த 10 யூபிலியில கடைசி யூபிலியில 49 + 1 வருஷம் இருக்கு. அது 2 விஷயத்தை உள்ளடக்கி இருக்கு. ஒன்று 62 வாரத்தினுடைய ஒரு பகுதியும், அதுல கடைசி 70வது வாரத்தினுடைய பகுதியும் இருக்கிறது. மறுபடியும் சொல்றேன், 10 யூபிலி, அதுல அந்த 10வது யூபிலி இருக்கு இல்லையா, அந்த யூபிலி 62 வாரத்தோடையும் கனெக்ட் ஆயிருக்கும், 70வது வாரத்தோடையும் கனெக்ட் ஆயிருக்கும் இந்த 10வது யூபிலி. அது எப்படி நம்ம பார்க்கலாமா? ரொம்ப குழப்பமா இருக்கும், இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு புரிய வைப்பாரு. வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, இந்த 10வது யூபிலி, 10 யூபிலி நான் சொன்னேன். அந்த கடைசி யூபிலியில பார்த்தீங்கன்னா 49 வருஷம் இருக்கும். 49 + 1 அப்படின்னு நான் சொன்னேன். அதில் கீழே ஆரஞ்சு கலர்ல, அதோ டார்க் ஆரஞ்சில் இருக்கு பாருங்க, ஒரு 7 வருஷம். அது அப்படியே செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா அது 70வது வாரம். உங்களுக்காக மறுபடியும் இங்கே போட்டேன், சரியா? திருப்பி உள்ள வர, அப்போ புரிஞ்சுக்கலாம். பாருங்க, இந்த கடைசி 7 வாரம். அதுக்கப்புறம் மேலே இந்த 7 போயிருச்சுன்னா மீல இருக்கிற அந்த கட்டங்கள்லாம் இருக்கு, ப்ளூ கட்டம்லாம் இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. அது என்ன அப்படின்னா, கீழே இருக்க கடைசி மறுபடியும் சொல்லிடுறேன், 70வது வாரம். அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லப்பட்ட அந்த 7 ஆண்டு பத்திரக்கால். இப்போ உங்களுக்காக நான் போட்டுறேன் பாருங்க. இந்த 10th ஜூபிலி இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு, அவருடைய சிலுவை மரணம், இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை,
இயேசு கிறிஸ்து உலகத்தில் மனிதனாய் வந்தார் இல்லையா, அதை அப்படியே கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8.5 வீக்கில், சரி 8.5, அதாவது அந்த ஜூப்ளியில் அந்த அந்த 8.5 வருஷத்தில் 8.5 வருஷம் முடியும் போது இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. அப்படியே அது முடியும் பொழுது இயேசு கிறிஸ்து கரெக்டாக 33 வருஷம் இருக்கும். இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம், மேசியா சங்கரிக்கப்படுவார் என்பது அதோட முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஒரு கேப்போட கீழே 70வது வாரம் இருக்கு, அது செகண்ட் கம்மி. அந்த வாரத்தின் முடிவில் இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார், செகண்ட் கம்மி. நம்ம அவருக்காக காத்திருக்கிறோம். சரியா? இதுதான் இந்த 10வது யூபிலியினுடைய முக்கியத்துவம். தலையே சுத்தம், பரவாயில்ல, ஆண்டு புரிய வைப்பார். சரியா? சிலர் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, நல்லா கவனமாக கேட்டீங்க, உங்களுக்கு புரியும். 10வது வாரம். சரியா? அப்போ இந்த 10வது வாரத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? கிறிஸ்துவனுடைய பிறப்பு, அவருடைய சிலுவை மரணம். 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் மனிதனாய் அவர் வாழ்ந்தார், சிலுவையிலே மரித்தார், மரித்து உயிர் தெழுந்தார். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இடைவெளி, அதுக்கப்புறம் 70வது வாரம். இந்த 70வது வாரத்துக்காக நாம் காத்திருக்கிறோம்னா அது எப்போ நடக்கும்னு காத்திருக்கிறோம். அதுக்குள்ள நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவேளை இன்னைக்கு வந்தால் மறுரூபமாயிருவோம் நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனால் இந்த உலகம் இந்த 7 ஆண்டு காலத்தை சந்திக்க வேண்டும். அது கிறிஸ்தவர்களாக இருந்து யாராக இருந்தாலும் இந்த கடைசி 7 ஆண்டு கால உபத்திர காலத்தை சந்திக்க வேண்டும். மறுரூபமாகி விடுவார்கள். இருக்கிறவர்கள் இருந்து இந்த உபத்திரத்தை சந்தித்து வருவார்கள். அந்த செய்தியெல்லாம் பின்னால் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த நடுவில் ஒரு கேப் இருக்குன்னு சொல்லிட்டு வரோம் இல்லையா, அது என்னப்பா கேப்பு அப்படின்னா 70 வாரம் அப்படியே முடிஞ்சிட வேண்டியதானே அப்படின்னா, இந்த கேப் அப்படின்னா என்னன்னா 2000 ஆண்டு இடைவெளி. அது இந்த 2000 இயர் கேப், 40 ஜூபிலி கேப். 20 ஜூபிலி 1000 வருஷம், 40 ஜூபிலி ஒரு கேப் இருக்கு. இதுதான் கிறிஸ்தவர்களுக்கான, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கான காலம், திருச்சபையின் காலம். இதை குறித்து தான் ஓசியாவில் பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கோம். என்னென்னா, அங்கே தீர்க்க தரிசனம் போது ஏற்கனவே சொன்ன நிகழ்காலம், எதிர்காலம், கடைசி காலம். அங்கே கடைசி காலம் தீர்க்க தரிசனம் ஓசியா சொல்லியிருப்பார். 2 நாளைக்கு பின்பு நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்ம எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். என்னது 2 நாளைக்கு பின்பு நம்மை உயிர்ப்பிப்பார் அப்படின்னா, 2000 வருஷத்துக்கு அப்புறம் என்ன உயிர்ப்பிப்பார், 3வது நாளில் நம்ம அவரோட நம்ம இருப்போம், எழுப்புவார் அப்படின்னு இருக்கு. அதாவது இந்த 2000 ஆண்டுகள் யூதர்கள் எப்படி இருக்காங்கன்னா தூக்க நிலையில் இருக்கிறாங்க. அவங்க மேசியாவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. என் தாசனே அல்லாமல் அந்தகன் யார் அப்படின்னு இருக்கு இல்லையா, குருடரும் செவிடர்களுமா இருக்கிறாங்க. இந்த 2000 ஆண்டுகள் அவர்களுடைய கண்களும் காதுகளும் அடைக்கப்பட்டிருக்கிறபடினாலே சுவிசேஷம் புறஜாதிகளுக்கு அறிவிக்கப்பட்டு, புறஜாதிகள் என்கிறதான ஒரு மிகப்பெரிய கூட்டம் கிறிஸ்துவின் மனவாட்டியாக இங்கே உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு காலம். இந்த காலம் முடியும் பொழுது மறுபடியும் யூதர்கள் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. ஏன் இந்த 2000 ஆண்டு? உங்களுக்காக, எனக்காக. ஸோ நமக்காக யூதனுடைய மனம் திரும்புதல் தள்ளி போகிறது. அதாவது அவன் கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, அவனுக்கான அந்த வாய்ப்புகள் இல்லை. அதை தாண்டி ரட்சிக்கப்படுகிற யூதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் பெரும்பான்மையான யூதர்கள் இன்னும் ரட்சிக்கப்படல, அங்கே மேசியாவை ஏற்றுக்கொள்ளல, அவங்க எதிர்த்து நிற்கிறாங்க. காரணம் என்னன்னா, இவர் மேசியால இன்னொரு மேசியா வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அவங்க எதிர்பார்க்கிற மேசியா யாருன்னா அந்தி கிறிஸ்து. அவன் அநியாயம் செய்த பொழுதுதான் அவங்களுக்கு புரியும், இவன் அல்ல, ஏற்கனவே மேசியா சென்று விட்டார் என்று மனம் திரும்புவார்கள். அதற்கான இடைவெளி காலம் 2000 ஆண்டுகள். இது திருச்சபையின் காலம். திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது முடிவடையும். இந்த உபத்திர காலத்திற்கு முன்பாக, இந்த 7 ஆண்டு காலத்துக்கு முன்பாக, 70வது வாரத்திற்கு முன்பாக திருச்சபை எடுத்துக்கொள்ளப்பட்டால் யூதர்கள் காலம் ஆரம்பிக்கும். அப்ப வெளிப்படுத்தும் விசேஷத்தினுடைய அந்த 7 ஆண்டு காலம் என்பது யூதர்களுக்கான உயிர்ப்பிக்கப்படுவதற்கான ஆரம்ப காலம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு உபத்திரவத்தின் மூலமாக ஒரு உயிர்ப்பிக்கப்படுவாங்க. சரியா? வேதாகமத்தை பொறுத்தளவுக்கு யூதர்கள் எப்பொழுதுதான் உயிர்ப்பிக்கப்பட்டாங்கன்னா ஒரு உபத்திரவத்தின் மூலமாகத்தான் இல்லையா. அங்க எகிப்து தேசத்துக்கு போயிருக்கும் பொழுது உபத்திரவத்தின் மூலமாக தான் உயிர்ப்பிக்கப்பட்டு அங்க வெளியே வந்தாங்க. அந்த கூக்குரல் தேவனுக்கு எட்டினது, உடனே மோசையை ஆண்டவர் என்ன பண்ணாரு, அனுப்பினார்னு வாசிக்கிறோம். சரி, அந்த செய்தியெல்லாம் வாசித்திருப்பீங்க. ஸோ இந்த தானியனுடைய 70 வாரங்களினுடைய அந்த திட்டத்தில் இந்த 10th யூபிலி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கிறிஸ்துவனுடைய பிறப்பு, அவருடைய சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல். கடைசியாக கீழே இருக்கிறதான அந்த 7 ஆண்டு காலம் நாம் காத்திருக்கிறதான வெளிப்படுத்த விசேஷத்தில் சொல்லப்பட்டதான உபத்திரவ காலம். இங்கே இந்த கலர் பார்த்துருப்பீங்க இல்லையா, 62லேருந்து 69 வாரம் வரைக்கும் இருக்கிறதான இதில் அந்த இது பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்குது, என்னென்ன பர்பிள் கலரில் இருக்குது. அது 30 வருஷம் இருக்கும். கிறிஸ்துவினுடைய 30 வருஷங்கள் அவர் இந்த உலகத்தில் என்ன பண்ணாருன்னா தாய் தாப்பனுக்கு கீழ்ப்படிந்து அவர் இருந்தார்.
கடைசி 3 வருஷங்கள் தான் அவர் வந்து ஊழியம் செய்தார். அது கீழே பிங்க் கலரில் இருக்குது. மேலே ப்ளூ கலர் என்பது என்னென்னா அந்த 8.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார். இதெல்லாம் வைத்து கிறிஸ்துவனுடைய பிறப்பை அவருடைய எல்லாத்தையுமே நம்மளால் என்ன பண்ண முடியும், வெல் டிஃபைன் பண்ணி நம்மளால் பேச முடியும். அதற்கான வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஆனால் அந்த இடைவெளி எப்போ முடியும், இந்த 7 ஆண்டு கால உபத்திரம் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்றது தேவனுடைய திட்டத்தில் கால நிர்ணய சட்டத்தில் தான் இருக்குது. ஏற்கனவே 4 முறை வரலாற்றில் கால நிர்ணய சட்டத்தை மாற்றிட்டாரு அப்படின்னு நான் சொன்னேன். அவர் எப்போ வேணால் மாற்றலாம், கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. அதனால தான் இது வரைக்கும் 3000 முறை ஏசு இப்போ வந்துடுவார், அப்போ வந்துடுவார், அந்த வந்துட்டார், இந்த வந்துட்டாருன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி தோற்று போய் தற்கொலை பண்ணி சத்தம் இருக்கா, பின்மாற்றத்தில் போனவெல்லாம் இருக்கலாம். அதனால் கிறிஸ்துவின் வருகையை யாராலும் என்ன பண்ண முடியாது, நாம் நிர்ணயிக்க முடியாது. கால நிர்ணய சட்டம் கர்த்தருடைய கருத்தில் இருக்குது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷகுமாரன் வருங்காலத்தை பிதாவை தவிர வேறொருவனும் அறியான் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அது காரணம் என்ன, கால நிர்ணய சட்டம் பரலோகத்தோட கண்ட்ரோலில் இருக்குது. இதை சொல்லணும்னா அதுக்கு முன்னால் இன்னொரு விஷயம் சொல்லணும். என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ அன்னைக்கே உங்களுடைய சிட்டிசன்ஷிப் வந்து மாறிடுச்சு. உங்களுக்கு இப்போ இருக்கிற சிட்டிசன்ஷிப் வந்து ஹெவன்லி சிட்டிசன்ஷிப். யூ பிலாங்ஸ் டு ஹெவன். பரலோகம் தான் உங்கள் தேவையை சந்திக்குது. பரலோகம் தான் உங்களை வாழ வைக்கிறது. ஒரு வேலையாக இருந்தாலும், பணமாக இருந்தாலும், சுகமாக இருந்தாலும் பரலோகம் தான் உங்களுக்கு கொடுக்குது. ஒரு வேலை ஒரு பெரிய கம்பெனியில் பெரிய டைரக்டராக இருக்கலாம், அதை வாய்க்க பண்ணினது பரலோகம் தான். பரலோகம் தான் வாய்க்க பண்ணுச்சு. எத்தனை பேர் நம்புறீங்க? பரலோகம் தான். உங்கள் திறமையாலேயோ உங்கள் அறிவாலேயோ இல்லை. இன்றைக்கி உயிரோடு இருக்கீங்களே, பரலோகம் தான் உங்களை ஆளுகை செய்கிறது. பரலோகம் மட்டும் ஆளுகை செய்யலாம், என்றைக்கே காணாமல் போயிருப்போம். ஸோ பரலோகம் ஒரு கிறிஸ்தவனை ஆளுகை செய்கிறது. அதனால தான் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறதுன்னு வேதவசனம் சொல்லுகிறது. யூ பிலாங்ஸ் டு ஹெவன். உங்கள் சிட்டிசன்ஷிப் பரலோகத்தில் இருக்கு. ஸோ அதே போல் பரலோகத்தினுடைய கால நிர்ணய சட்டத்தின்படி இவைகளெல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். நம்ம பார்ட்டேக்கராக இருக்கமே தவிர எதையும் முடிவு பண்ணலாம் முடியாது. புரிந்து கொள்வதற்கு மாத்திரமே கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். சரியா? ஓகே. இப்போது இதை முக்கியமான விஷயத்தை பார்த்தோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பார்த்தோம். அடுத்தது அப்படியே உள்ளே போகலாம். போகும்பொழுது மறுபடியும் இங்கே தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை 9ஆம் அதிகாரத்துலேருந்து 12ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வரும்பொழுது 1, 2, 3, 4 வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். வாசத்துக்கு அப்புறம் உள்ள நம்ம போகலாம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் பிரகாசிப்பார்கள். தானியேலாகிய நீயோ என்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தையை புதைப்பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்றார். இங்கே இந்த வசனத்தில் 2 விதமாக இதை நம்ம பிரிக்கலாம். உங்களுக்காக இதை அப்படியே பிரிக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. ஒன்று என்னென்னா, இது உள்ள வந்துட்டு திருப்பி இந்த விஷயத்துக்கு வருவோம். ஒன்று என்னென்னா, யூதர்களுக்கான மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு யார் மூலியமான, மிகாவேல் தூதன் மூலியமாக. எப்பத்திலிருந்து தானியேலுடைய அந்த முதல் 7 வாரத்திலிருந்து அப்புறம் 62 வாரம் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் யூதர்களுக்கான பாதுகாப்பு யார் மூலியமான, அவங்க அதிபதியான மிகாவேல் மூலமாக. கர்த்தர் அவங்களுக்கு அதிபதியாக மிகாவேலை கொடுத்திருக்கார். மிகாவேல் தான் அவங்களுக்கு இதுவரைக்கும் பாதுகாப்பை தந்து வருகிற ஒரு முக்கியமான ஒரு தூதன். அவனும் அவருடைய சேனையும். இதை புரிய வைக்கும்படியாக அவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டை எடுத்தாலும் யுத்தத்துக்கு செல்லும் பொழுது கர்த்தருடைய தூதன் தான் சென்று அந்த யுத்தத்தில் அவங்களை ஜெயிக்க வச்சான் இல்லையா? உண்மை தானே? மீதியானுடைய ஆக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஜெயிப்பதற்கு உதவி செய்தது யாருன்னா தூதர்கள் தான். அதே போல புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுதும் அங்கே பெதஸ்தான் ஒரு குளம் இருந்துச்சு. அவங்க தூதன் வந்து கலக்குவான். கலங்கும் பொழுது உள்ளே போய் குதிக்கிறவன் சுகமாயிருவான். உண்மையா இல்லையா? அப்படி தானே இருக்கு பைபிளில். நான் தப்பா சொல்லிட்டேன்? கரெக்டாக தானே சொல்கிறேன் இல்லையா? போய் குளத்தில் போய் விழுந்துட்டானா அவன் சரியாயிருவான். அப்போ அங்கேயும் தூதர்கள். ஸோ இஸ்ரவேலர்களை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய பாதுகாப்பு தூதர்கள் மூலியமாக கர்த்தர் செட் பண்ணி வச்சிருக்கார். அவரை அறியாமல் இருந்தாலும் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும். ஏன்னா வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். அதனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த வசனத்தின்படி மிகாவேல் தூதனும் அவன் கூட இருக்கிற தூதர்களும் தான் இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்திற்கும் அவர்களுக்கும் பாதுகாப்பாக உலகம் எங்கும் இருப்பதை பார்க்க முடியும். அப்படி சொல்லிட்டு அந்த 62 வாரத்தினுடைய முடிவில் என்ன நடக்கும்னு
12:1 சொல்லுது, அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகர்கள் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கு. இது என்ன அப்படின்னா, 70 வாரத்தில் அந்த 69 வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் மேசியா சங்கரிக்கப்பட்ட பின்பு நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை அங்கே சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் போது அது நடந்துச்சு. எப்படி சிலர் அந்த வசனத்தின்படி, அதாவது 2வது வசனம் வாசிக்கல, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகர் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழுத்து எழுந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, இது அப்படியே நடந்துச்சு. மத்திய எழுத சுவிசேஷம் மாத்திரம் அங்கே அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். மத்திய மாத்திரம் தான் எழுதியிருப்பார். மத்திய 27:50 வாசிக்கும் போது, இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவானுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர்கள் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகர்களுக்கு காணப்பட்டார்கள். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு இவர்களும் கல்லறைகளை விட்டு வெளியே அநேகர்களுக்கு காணப்பட்டார்கள் அப்படின்னு இருக்கு. இது ஒரு அதிசயமான அற்புதமான ஒரு விஷயம். தானியேல் என்ன சொன்னாரோ, தானியேலுக்கு தேவதூதன் எதை விவரித்து சொன்னானோ அது அப்படியே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தில் நடந்துச்சு. தீர்க்க தரிசனம் என்பது ஏற்கனவே சொன்ன இல்லையா, அது நிகழ்காலம், எதிர்காலம், கடைசி காலம்னு. பாருங்க, தானியேலுக்கு சொன்ன அந்த தீர்க்க தரிசனம், அவன் எழுதி வச்ச தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தில் நடந்துச்சு. என்ன இருந்துச்சு? நித்திரை அடைந்த அநேகர் பரிசுத்தவானுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அநேக பரிசுத்தவானுடைய சரீரங்கள் எழுந்திருந்தது அப்படின்னு வேதவசனம் நமக்கு சொல்லுங்க. ஸோ இந்த 69வது வாரத்தினுடைய கடைசியில் நடந்த விஷயத்த தானியேல் அங்கே சொன்னாரு. இயேசு கிறிஸ்து காலத்தில் அது நிறைவேறிச்சு. அதனால தான் தீர்க்க தரிசனங்கள் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு, சரியா இருக்கு அப்படின்றத நம்ம புரிந்து கொள்கிறோம். அதனால தான் வேதாகமத்தின் புஸ்தகமாக தானியேல் புஸ்தகம் இருக்கிறது. ஸோ நம்ம அதை படித்து நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஸோ ஆவியானுடைய செயல்பாடை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, ஸோ இதோட முடிச்சுட்டு நம்ம 70வது வாரத்துக்கு வரப்போகிறோம். இந்த 70வது வாரம் பொழுது நான் சொன்ன அந்த கடைசி வாரம், அதில் 3 மையப்புள்ளி இருக்குது. அது உபத்திரவ காலத்தினுடைய 7 ஆண்டு காலம். ஸோ முதல் மையப்புள்ளி என்பது ஆரம்ப காலம், 3.5 வருஷத்தில் 2வது மையப்புள்ளி, 3வது மையப்புள்ளி என்பது கடைசி 7 ஆண்டு கால முடிவு. அது அர்மகுதன் யுத்தத்தோட முடியும். அதற்கு பின்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1000 வருஷ அரசாட்சியை நிறுவுவார். இதுதான் இந்த கடைசி 7வது அந்த ஒரு வாரம், 70வது வாரத்தினுடைய முக்கியத்துவம். ஸோ அதுக்கு இடையில் நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கு புரியும்படியாக சொன்னேன் இல்லை, என்னன்னா அந்த 69வது வாரத்திற்கும் 70வது வாரத்திற்கும் இடையில் ஒரு இடைவெளி இருக்கிறது. அது சபை காலம். இப்போ நீங்களும் நானும் இந்த சபை காலத்தில் நம்ம இருக்கிறோம். ஸோ பாக்கியவான்ல இருக்கிறோம். அதற்கப்புறம் இந்த கடைசி ஒரு வாரம் வரும், அது உபத்திரவ காலம். ஸோ நாம் இருக்கிற காலகட்டம் என்னன்னா, இந்த 2000 ஆண்டு இடைவெளி காலத்தில் இருக்கிறோம். இந்த 2000 ஆண்டு இடைவெளி காலம் தான் பலரால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. எப்படி புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது? 2000 வருஷம் முடிவில் இயேசு வந்துருவாரு அப்படின்னு சொன்ன வெஸ்டர்ன் தியாலஜி. 2000 வருஷத்துல உலகமே கதி கலங்கினது. என்னன்னா Y2K ப்ராப்ளம். அதே போல இயேசு வந்துருவாருன்னு நிறைய பேரை ஏமாத்தி ஒன்றும் இல்லாமல் ஆக்குன, கிறிஸ்தவனை ஓட்டாண்டியா ஆக்குன நிறைய ஊழியக்காரர் இருக்கிறான். அவன் வாழ்ந்த காலம்லாம் அந்த 2000 தான் இல்லையா? வீடு கட்டாத, பிள்ளைய படிக்க வைக்காத, சொத்து சேர்க்காத, படிக்காத, சர்ச்சிலேயே இருந்துரு, எல்லாத்தையும் விற்று எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிலாம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டான். அப்படி சொன்னவெல்லாம் பணக்காரன் ஆயிட்டான். அப்படி ஏமாற்று வேலை நடந்த காலகட்டம் 2000. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, இந்த 2000 ஆண்டு முடிவில் இயேசு வந்துருவாரு அப்படின்னு சொன்ன விஷயம் ஆஃப் ட்ரூத். ஏற்கனவே சொல்லுவோம், பாதி உண்மை ஆபத்து இல்லையா? அரை உண்மை ஆபத்து. எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு அரை உண்மை ஆபத்து. ஒரு உண்மையை முழுசா தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா அரை உண்மை என்பது ஆபத்து. அது பொய்யல்ல, ஆனால் அரை உண்மை. பொய்யை விட ஆபத்து அரை உண்மை. ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் கிட்ட பேசினதான அந்த பழைய பாம்பு சாத்தான் ஆஃப் ட்ரூத் தான் பேசினா, பாதி உண்மையை பேசினா. அதுதான் ஆபத்து, பாதி உண்மை இல்லையா? ஆஃப் ட்ரூத். அதே போல இந்த 2000 வருஷத்துல இயேசு வந்துருவாரு அப்படின்னு சொல்லி நம்பி பிரசங்கித்த நிறைய பிரசங்கிமார்கள் இந்த ஆஃப் ட்ரூத் தியாலஜியில் மாட்டிட்டாங்க. ஆஃப் ட்ரூத் தியாலஜின்னு சொல்லுவோம், அரை உண்மை தியாலஜியில் மாட்டிட்டாங்க. அதனால தான் அந்த 2000 வருஷம் இருந்த அந்த காலகட்டத்தில் பெந்தெகோஸ்தே இயக்கங்கள் நிறைய வளர்ந்துச்சு. அதே போல் கிறிஸ்தவர்கள் எல்லாம் கீழான நிலைக்கு போயிட்டாங்க. அதாவது அதற்கு முன்பாக ஒரு 50 வருஷத்துக்கு முன்பாக, அதாவது 1950 அந்த 50 காலம் வரைக்கும் இருந்ததான கிறிஸ்தவத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கிறிஸ்தவ பிள்ளைகளும்
படித்து உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸில் போனீங்கன்னா பெரிய பதவியில் அவங்க தான் இருப்பாங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ், நிறைய ஃபீல்டில் இருந்தாங்க. 1950க்கு அப்புறம் அப்படியே வரும்பொழுது இந்த பெந்தகோஸ்து இயக்கங்கள் வந்த பொழுது, நானும் பெந்தகோஸ்து சபையை சார்ந்தவன் தான், அதனால தான் தைரியமாக பேசுகிறேன், சரியா? ஸோ தப்பாக நினச்சிக்க, அந்த பெந்தகோஸ்துக்காரன் தாக்குறான் இவன் யாருப்பா அப்படின்னு நினச்சிடாதீங்க. இவங்க வளர வளர என்ன பண்ணாங்கன்னா, இப்படி இந்த ஆஃப் ட்ரூத் தியாலஜியை பேசி படிக்க விடாமல், கவர்மெண்ட் வேலைக்கு போக விடாமல், எதுலேயுமே ஒழுங்காக இருக்க விடாமல், பிஸ்னஸ் பண்ண விடாமல் சந்ததிகளை துளைத்தார்கள். அது என்ன ஆச்சுன்னா 2000 வரும்பொழுது மிகப்பெரிய அளவில் ஒரு இம்பேக்டை கிறிஸ்தவத்துக்குள்ளே கொண்டு வந்துச்சு. எந்த ஆஃபீஸில் போனாலும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஆஃபீஸ்லேயும் கிறிஸ்தவம் இருக்க மாட்டான். பெரிய தொழில்துறையில் நம்மால் இருக்க மாட்டான். அதிகாரிகளாகவும் இருக்க மாட்டாங்க. உண்மையா இல்லையா? சொற்ப ஜனங்கள் இருக்காங்க. இதுவே 25 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஸ்கூலில் போனால் நம்ம ஆளுங்க தான் டீச்சராக இருந்தாங்க இல்லையா? அதுவும் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில், திருநெல்வேலியிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க தான் எங்கே பார்த்தாலும் டீச்சராக இருந்தாங்க. காலம் மாறி போச்சு. பெந்தகோஸ்தே இயக்கங்கள் இந்த ஆஃப் ட்ரூத் தியாலஜினால நம்முடைய ஜனங்கள் இழந்த இழப்பு அதிகம், சரியா? அப்போ இந்த 2000 வருஷம் என்பது என்னன்னா இடைவெளி. இது எப்போ முடியும்னா சபை எடுத்துக்கொள்ளுதலோடு முடியும். இப்போ நீங்களும் நான் இங்கே இருக்கிறோம், அதனால இன்னும் சபை காலம் முடியல. நம்ம ஒருவேளை இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னா நம்ம மர்மமாயிர போகிறோம். வந்துட்டாருன்னா அவர் மதியமானில் அவர் வெளியே வரும்பொழுது நம்ம அவரை சந்திக்க போயிடுவோம். அப்போ தான் இந்த கடைசி அந்த வாரம் ஆரம்பிக்கும். நாம் இருக்கிற வரைக்கும் இது ஆரம்பிக்காது. நிறைய பேர் சொல்கிற மாதிரி நாளைக்கு ஆரம்பிச்சிடும், இன்னைக்கு ஆரம்பிச்சுன்னு சொல்லி ஏமாந்து போயிட்டு இன்றைக்கி ஒரு கும்பல் வந்திருக்குல்ல, 2022 வந்துடுவார், 2007 வந்துடுவாருன்னெலாம் சொல்லி சொன்னாங்க இல்லையா? மாயன் கேலண்டர் சொல்லுது, அங்கே மச்சான் கேலண்டர் சொல்லுது, அப்புறம் எந்தெந்த கேலண்டரோ சொல்லுது உலகம் முடிஞ்சிடும்னு சொன்னானுங்கல்ல. அதெல்லாம் உண்மை இல்லை, சரியா? அப்படி சொல்லிட்டு மாற்றிக்குவானுங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு பொழப்பு அது. நமக்கு கிறிஸ்துவோடு இருக்கிற வாழ்க்கை முக்கியம். ஸோ பிழப்புக்காக பேசுகிறவர்கள் பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்க. கிறிஸ்து இயேசு வர வரைக்கும் ஒருவேளை உயிரோடு இருக்கணும்னு கர்த்தர் சித்தம் வச்சிருந்தாருன்னா உயிரோடு இருக்க போகிறோம். இல்லை அதற்கு முன்பாக மரணம் சந்தித்தால் இயேசு வந்தால் முதல்ல உயிர் தெழுதே நம்ம தான். நம்ம வேதவசனம் அப்படி தானே சொல்லுது. கடைசிய காலம் துணிக்கும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்க நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த நம்பிக்கைக்கு செத்தவன் தான் முதல்ல எந்திரிக்கணும். அவன் தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். அவனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் ஆண்டர் கொடுக்குற ப்ரியாரிட்டி. ஸோ கவலைப்படவே வேண்டாம். ஒருவேளை கிறிஸ்துவின் வருகை தாமதமானால் நாம் மறிக்க போகிறோம். ஆனால் வரும் பொழுது முதல்ல உயிர் தெழுது நம்ம தான். அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கிறவங்களாம். ஒருவேளை இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்தா நமக்கு முன்பாக இந்த விசுவாசத்தில் மரித்தவர் முதலாவது எழுந்திருக்க போகிறார்கள். அவர்களோடு நாமும் மறுரூபமாகி போகிறோம். அது வரைக்கும் நீங்க இந்த உபத்திர காலத்தை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்பதை இன்னைக்கே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஆதி கிறிஸ்து வந்துடுவான், நம்ம கையில் பிடிச்சி கொடுத்துருவாங்க, முத்திரை போட்டுருவானுங்க, உள்ளே போட்டுருவான்னு சொல்கிறதெல்லாம் இல்லை. நாம் இருக்கிற காலம் என்னன்றதை வருங்கால வகுப்பில் நான் சொல்லித்தர போகிறேன். ஒரு கற்ப கால பிரசவ வேதனை காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம், உபத்திரவ காலத்தில் இல்லை. கற்ப வேதனையுடைய காலத்தினுடைய முடிவு பிள்ளை பேரு, ஒரு மகிழ்ச்சி. ஆனால் உபத்திரவ காலத்தினுடைய முடிவு என்னென்னா அனைவரும் செத்து போவாங்க, உபத்திரவத்தை சந்திப்பாங்க. நாம் அதை சந்திக்க போவது இல்லை. ஸோ நாம் போவதில்லை. கிறிஸ்தவர்களுக்கான திட்டம் வேற. ஏற்கனவே முன்னால் சொன்னேன், நம்மை பரலோகம் ஆளுகை செய்கிறது, உலகம் நம்மை ஆளுகை செய்யவில்லை. பரலோகத்திற்கு நம் மீது அதிக அக்கறை இருக்கிறது. நம்மை காப்பாற்ற வேண்டிய, நம்மை போஷிக்க வேண்டிய, நம்மை மர்வமாக்க வேண்டிய பொறுப்பு பரலோகத்தினுடையது. மறந்துவிட கூடாது. ஸோ இதுதான் இந்த தானியனுடைய 70 வாரத்தினுடைய அப்டிராக்ட். அல்ல அந்த கடைசி ஒரு வாரம் உபத்திரவ காலம். அந்த உபத்திர காலத்தை குறித்து தான் வெளிப்படுத்தும் விசேஷம் சொல்லுகிறது. நாம் இந்த 69வது வாரத்திற்கும் 70வது வாரத்திற்கும் இடையிலான சபை காலத்தில் இருக்கிறோம். அதில் ஓசியாவில் தீர்க்கதரிசி அங்கே அவர் சொல்லியிருக்கிறாரு, 2 நாளைக்கு பின்பு 3வது நாள் யூதர்கள் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அது வரைக்கும் அது திருச்சபையின் காலமாக இருக்கிறது. இந்த காலத்தில் கர்த்தர் நம்மை ஆளுகை செய்கிறார். இந்த உலகத்துல நீதி நியாயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் இன்றைக்கு காப்பாற்றப்படுகிறதுனா அதற்கு காரணம் கிறிஸ்தவர்களுடைய ஜெபமும் அவருடைய ஜீவியமும் தான். நீங்க நினைக்கக்கூடாது இந்த உலகம் இன்னைக்கு ஏதோ தானாவே இயங்கிட்டு இருக்குன்னு. உங்க ஜெபம்தான். இன்றைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் நடந்தாலும் இந்த உலகத்துல ஒரு சேமம் இருக்கிறது. அதற்கு காரணம் கிறிஸ்தவர்கள். நாம் சென்று விட்டால் அதிபயங்கரமான அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி இந்த உலகத்தில் வரும். ஜனங்கள் எல்லாரும் உபத்திரப்படுவாங்க. ஸோ அதனால நாம் தான் இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமானவர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த உலகத்திற்கு நீங்கள் தான் ஆசீர்வாதம், நீங்கள் தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம், நீங்கள் தான் இந்த உலகத்திற்கு ஆதாரம், எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா இந்த உலகம் இல்லை. ஸோ கர்த்தர் விதமாக நம்மை அநேகரை நீதிக்குட்படுத்துகிற நட்சத்திரங்களாக வைத்திருக்கிறார், உலகத்திற்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறார், பூமிக்கு உப்பாக வைத்திருக்கிறார். நாம் இருக்கும் வரைக்கும் இந்த உலகத்தில் அந்தி கிறிஸ்து ஆட்சி வராது
என்பதை நான் தெளிவாக இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்லிக் கொள்கிறேன். அது வருவதற்கான காலகட்டங்கள், திட்டங்கள் என்ன என்பதெல்லாம் வருங்கால வகுப்பில் பார்க்க போகிறோம். இன்றைக்கு தானியேலுடைய 70வது வாரத்தை குறித்து நாம் பார்த்தோம். அதோடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோம். இதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இன்னுமாய் உங்களுக்கு புரிய வைப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அன்பு கூட இருப்பதாக. ஆமேன். God bless you.